श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः. பகவத்கீதா பாஷ்யம் உங்க புக்ல 292வது பக்கம் 34வது ஸ்லோகம். इन्द्रियस्येन्द्रियस्यार्थे रागद्वेषौ व्यवस्थितौ तयोर्न वशमागच्छेतौ ह्यस्य परिपन्तिनौ. இப்போ பகவான் 30வது ஸ்லோகத்துல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நிராசீஹி நிர்மமக விகதஜ்வரக, பல கர்ம பலனில் ஆசையை விட்டு, நிராசீஹி இது என்னுடையது அப்படிங்கிற என்னுடையது நான் அப்படிங்கிற அபிமானத்தையும் விடுத்து, நிர்மம என்னுடையதுங்கிற அபிமானத்தை விடுத்து, விகதஜ்வரக இந்த கர்ம பலனுடைய கர்மத்தை நான் செய்யறேன், பலன் இப்படி வருமா அப்படி வருமா அப்படிங்கிற ஒரு வியசனம் கவலையை விடுத்து நீ கர்மத்தை பண்ணு. கர்மன் ஏவாதி காரஸ்தே, எப்படி கர்மத்தை பண்ணு, கர்மத்தை செஞ்சதுக்கு அப்புறம் கர்ம பலனில் இச்சை ஆசை எதிர்பார்ப்பு ஏக்கம் இல்லாமல் எப்படி நம்ம பண்ணுவோமோ அப்படி செய்யக்கூடாதுங்கிறார். என்ன கர்மத்தை பண்ணாலும் நம்ம எப்படிதான் பண்றோம், அதுக்கு உண்டான பலன் இப்படி வரணும் அப்படி வரணும் ஏக்கம் அது இல்லாம. ரெண்டாவது இது என்னது அப்படிங்கிற எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எதுவும் உன்னது கிடையாது. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், என்னது என்னது என் பையன் என் வீடு என் சொத்துங்கிறோம். இறைவன் என்ன சொல்றாரு, எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த எண்ணத்தை விட்டுரு. நிராசீஹி நிர்மமகா. அடுத்து என்ன சொன்னாரு, விகதஜ்வரகா, கர்ம பலன் இப்படி வரணும் அப்படி அது இப்படி வரலின்னு என்ன பண்றது, ஃபியூச்சரிஸ்டிக் பயம், அந்த சோகம் வியசனம், இப்படி போயிட்டு இருக்குதே வாழ்க்கை, என்ன ஆகுமோ தெரியலையே, அவங்களுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, இவங்களுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, எனக்கு வயசான காலத்துல என்ன ஆகுமோ தெரியலையேன்னு வியசனம் வியசனம் இதையும் விட்டு. அப்ப என்னதான் நான் பண்ணிட்டோம், சொதர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துரு அப்படிங்கிறார். எல்லாமே கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு அட்வைஸ் 30ல சொன்னாரு. அப்ப 31ல என்ன சொன்னாரு, இத இப்ப நான் சொல்லிட்டேன், இதை யாரு ஃபாலோ பண்றாங்க, எதுக்கு நான் இப்படி வாழ சொல்றேன் அப்படிங்கறது 31ல சொன்னாரு. 31 ஸ்லோகத்துல ஏன் நான் இப்படி உன வாழ சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும், அந்த கரண சுத்தின்னு ஒண்ணு கிடைக்கும். அப்ப அந்த கரணிக்கு சுத்தி கிடைச்சிட்டா யூ ஆர் குவாலிஃபைட் டு ஸ்டடி சாஸ்திரம். அப்ப குரு கதவை தட்டுவாரு. அப்ப நீ படிச்சு சாஸ்திரத்தை படிக்கும் போது கர்ம புண்ணிய பாப்பத்திலிருந்து விடுபட்டு விடுவாய். அதுக்காகத்தான் இப்படி வாழ சொல்றேன். இது என் பேச்ச கேட்கிறவங்க தப்பிச்சிடுறாங்க. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, 32ல மூடர்கள் என்னோட பேச்ச என்னை என்ன பண்றாங்க, நான் சொன்ன வார்த்தைகளை வேதத்தை துவேஷிக்கிறாங்க. தாங்களும் ஏத்துக்கிறது இல்லைன்னு ஒரு பிரச்சனை, அது தவறுன்னு துவேஷம் பண்றாங்க. வேதத்தை பழிப்பது என்பது இறைவனை பழிப்பதற்கு சமம். வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதது என்பது, என்னோட வாக்கை ஏற்றுக்கொள்ளாதது என்பது இறைவனை ஏற்றுக்கொள்ளாததுக்கு சமம். இப்போ ஒருத்தர் நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறது அவங்க சொல் பேச்சு கேட்டா தானே. அவங்க சொன்ன பேச்சு நான் கேட்கறீங்க போது நீங்க அவங்களை ஏத்துக்கிறீங்க தானே அர்த்தம். உனக்கு ஒண்ணும் தெரியாது கம்முன்னு இருக்கிறோம் இல்லையா, அப்ப அவங்களை ஏத்துக்கிறது இல்லை. சோ அதான் இறைவன் சொல்றாரு, நீ என்ன பக்தி வழிபாடுகள் பண்ணினாலும் வேதத்து நீ நான் சொன்ன வாக்க நீ துவேசிச்சுட்டு என்னதான் பக்தி மார்க்கத்துல வந்தாலும் மகத்தி வினஷ்டி, இந்த ஜென்மமே உனக்கு மகத்தி வினஷ்டி.
அத நல்ல ஆழமா 32ல மூடர்கள் திட்டுறார். அவர்கள் கெட்டு போனவர்கள், பக்தியில தான் இருப்பாங்க. ஆனா இறைவன் சொன்ன வாக்குக்கு வராமல் வெறும் பக்தி நான் முயற்சி பண்றேன். அது பாத்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்காங்க? வெறும் பக்தி மார்க்கத்துல இருக்கவங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள அகங்காரம். அகங்காரம் என்ன பண்ணுது? அந்த நான் முயற்சி செய்கிறேன். நான் இந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துறேன். நான் பிசினஸ் பண்றேன். நான் இத பண்றேன். நான் கஷ்டப்படுறேன். அப்போ இந்த பிசினஸ் சக்சஸ் ஆகணும்னா இறைவனை சைட் பீஸா வச்சுக்குவாங்க. மெயின் பீஸ் அகங்காரம், தங்களுடைய உழைப்பு, சாப்பாடு. சைட் டிஷ் மாதிரி யாரை யூஸ் பண்ணிக்கிறாங்க? இறைவன்கிறது சைட் டிஷ். நான் இதை பண்றேன், இறைவன் உதவி செய். நான் இதை பண்றேன், இறைவன் எனக்கு அதை உதவி செய். கோயிலுக்கு வரேன், இதை பண்றேன், அதை பண்றேன், சாண்ட் பண்றேன், பூஜை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன். அப்ப யாரு இறைவன் எங்க நிக்கிறாரு? சைட் டிஷ். அவ்வளவுதான், தொட்டுக்கிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. அப்புறம் இவங்க எங்க நின்னுக்குவாங்க? மெயினா அங்க நிக்கிறது எங்க? அகங்காரம். நான் இதை செய்யறேன், நான் இதை பண்றேன், நீ எனக்கு உதவி பண்ணு. தட் இஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசி. இது பிகினிங்ல இந்த பக்திக்குள்ளதான் எல்லாரும் வந்தாகணும். சாகர வரைக்கும் இதுலயே உட்காந்துடக்கூடாது. அதுதான் இப்ப இவரே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பக்தினா குழந்தைக்கு என்ன சொல்ல? படி, படிச்சுட்டியா, சாமி போய் கும்பிட்டு பரிசு எழுது. அது எப்போ? எல்கேஜி, யூகேஜி, 10th, +2 வரைக்கும் கரெக்டுங்க. கர்மத்தை பண்ணு, சைட்ல யார வச்சுக்கோ, இறைவனை வச்சுக்கோ இலையில ஓரமா. அவருதான் உனக்கு அங்க மார்க் வாங்கி தரவருன்னு அவங்க லெவலுக்கு அது மனப்பக்குவம் இல்லாத நிலைக்கு அது ஓகே. 70 வயசுலயும் 40 வயசுலயும் 50 வயசுலயும் அதுலயும் இருக்கக்கூடாது. அதத்தான் அவர் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி என்ன பண்றாங்க? அந்த மாதிரி என்ன சைட்ல வச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்ன கெட்டு போனவர்கள். மகத்தி வினஷ்டி. எதுக்கு இந்த சரீரத்தை எடுத்துட்டு வந்தோமோ அதை விட்டுட்டு லௌகீக விஷயத்துக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் கேட்டா கொடுப்பேன். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, தப்புன்னு சொல்லல. ஏன்னா இந்த ஜென்மத்தில் இல்லாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது கொஞ்சம் ஞான மார்க்கத்துக்கு வந்துட மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசிட்டு நான் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுக்கலின்னு சொல்ல அவரு. உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்தா தேவதைகளை வச்சு நான் உனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது தப்பு கிடையாது, கேட்கறது தப்பு கிடையாது. மனப்பக்குவம் அடைஞ்சியா? அதுதான் அவர் கேட்கிற கேள்வி. இல்லைன்னா மகத்தி வினஷ்டி. இப்போ அடுத்து என்ன சொல்றாரு? ஏன் என் பேச்சு யாரும் கேட்கறது? நான் சொன்னத வேதத்துக்கு ஏன் யாரும் வருவதில்லை? வேதத்தை ஏன் கேட்கறது இல்ல? வேதத்தை ஏன் துவேஷிக்கிறாங்க? அப்படிங்கிறத அடுத்து நம்ம படிக்க போறது 33வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? ஏன் என் பேச்சை யாரும் கேட்கறது இல்ல? அதையும் அவரே சொல்றாரு. ஏன்னா அவரை தவிர வேற யாரும் சொல்லவும் முடியாது. ஏன் என் பேச்சை கேட்கறது இல்ல? அதுக்கு நம்ம அவதாரிக்க படிக்கணும். இப்போ கஸ்மாத்து, இது சங்கராச்சாரிய சொல்றாரு. ஏன் அடுத்த ஸ்லோகத்தை எதுக்காக எழுதுறாருன்னா, பகவானு ஏன் என் பேச்ச கேட்கறது இல்லைங்கிறத விளக்குறக்காக அடுத்த ஸ்லோகத்தை பகவான் கூறாருன்னு சங்கராச்சாரியர் இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். கனெக்டிங் தி ப்ரீவியஸ் அண்ட் திஸ் ஸ்லோகா. அதை சொல்லிட்டு ஏன் என் பேச்ச கேட்கறது இல்லைங்கிற கனெக்டிவிட்டி கொடுக்குறார் இந்த இடத்துல சங்கரன். சங்கராச்சாரி இஸ் கனெக்டிங் 32 and 33. ஏன் அப்படிங்கிறத சொல்றார். கஸ்மாத்து புனக காரணாத்து த்விதீயம் மதம் ந அனுதிஷ்டந்தி பரதர்மம் அனுதிஷ்டந்தி ஸ்வதர்மம் ச ந அனுவர்த்தந்தே த்வத் பிரதிகூலாஹ கதம் ந பிப்யதி த்வச்சா சனாதிக்ரம தோஷாத்து தத்ர ஆக. மேலும் எந்த காரணத்தினால் தங்களுடைய கொள்கையை அவர்கள் அனுஷ்டிப்பதில்லை? வேறு தர்மத்தை ஏன் அனுஷ்டிக்கிறார்கள்? மேலும் ஸ்வதர்மத்தை ஏன் அவர்கள் அனுஷ்டிப்பதில்லை? உங்களுக்கு பிரதிகூலமாக இருந்து கொண்டு உங்களுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்துவதால் உண்டான தோஷங்களுக்கு ஏன் அவர்கள் பயப்படுவதில்லை? இறைவன் சங்கராச்சாரிய சொல்றாரு, உங்களை ஃபாலோ பண்ணலைன்னா இத்தனை தோஷம் வரப்போகுது, இத்தனை கஷ்டம் வரப்போகுது. ஆனா அவங்க அதுக்கு என்ன பண்றது இல்ல, ஏன் பயப்படுறது இல்ல அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இறைவன் அடுத்த ஸ்லோகத்துல விளக்க கொடுக்கிறாரு. இப்ப இதுக்குள்ள இப்ப என்ன கேள்வி? இறைவன் சொன்னத ஏன் எல்லாரும் நல்லதா இருந்தாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற காரணம் தெரியும் போது நாம புலம்புறதை நிறுத்திடுவோம். ஏன் ஐயோ இவங்க வரமாட்டேங்கிறாங்களே, ஐயோ இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற புலம்பல் இந்த இடத்துல நின்னுறணும். இறைவன் மேல ஸ்ரத்தை இருந்தா இனிமேல் வாழ்க்கையில முணுமுணுப்பு புலம்பல் வராது. இப்ப நாம இந்த இடத்துல ஒரு லாஜிக்கா ஒரு ரீசனிங் பார்க்கணும்.
அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ள போலாம். என்ன நடக்குது? இப்ப நாம ஒரு பிட்வீன் பிராகிருத புருஷக அண்ட் சாஸ்திரிய புருஷக 2 பேத்துக்குள்ள என்ன வித்தியாசம்? என்ன வாழ்க்கையில் அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க? தி டிஃபரன்ஸ் இன் லைஃப் ஸ்டைல் ஆஃப் பிராகிருத புருஷக அண்ட் சாஸ்திரிய புருஷனுக்கும் லைஃப் ஸ்டைல், எண்ணம், செயல்பாடுகள்ல ஏன் மாற்றம் வருது? இப்போ ஒரு உதாரணத்து மூலமா அப்படியே போலாம். அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெறும் டெக்னிக்கலா போனா கொஞ்சம் கஷ்டம். அதனால உதாரணத்தை வச்சு நான் அந்த டெக்னிக்கல விளக்கறதுக்கு முயற்சி பண்றேன். நல்லா அலர்ட்டா கவனிச்சீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சு. இப்போ டேபிள் மேல ஒரு ஸ்வீட் இருக்கு. 2 பேரு, ஒரு பிராகிருத புருஷனும் அதை பாக்குறாரு. 2 பேத்துக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்குவோம். 2 பேரும் அதை சாப்பிடக்கூடாது. அந்த ஸ்வீட் இருக்கு. இப்ப ஏ அப்படிங்கிறவரு பிராகிருத புருஷக. முதல்ல பிராகிருத புருஷக யாருன்னா, சாஸ்திரத்துக்குள்ள வராம என் புத்திக்கு எது எட்டுதோ, இப்படித்தான் சாமி கும்பிடணும்னு என் புத்தி சொல்லுது, என் அனுபவம் சொல்லுது, நான் இப்படித்தான் கும்பிடுவேன். சாஸ்திரம் சொன்ன மாதிரி நான் கும்பிட மாட்டேன். என் புத்திக்கு சாண்டிங்ல தேவையில்லைன்னு தோணுது, தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தா போதும்னு தோணுது, மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தா போதும், இந்த சாண்டிங் எல்லாம் தேவையில்லைன்னு தோணுது, நான் பண்ண மாட்டேன். எல்லாமே அங்க என்னது? பிராகிருத புருஷக தன்னுடைய பிரகிருதியின் சுபாவத்தில், தன்னுடைய ரஜோகுண சத்துவகுண ரஜோகுண தமோகுண பிரதானத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் சரின்னு தான் ஃபாலோ பண்றது இல்லாம தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து பிடிச்சிட்டு ஆட்டுவாங்க. இது தேவையில்லை, நீ ஏன் பண்ற, நீ ஏன் பண்ற, நீ ஏன் பண்ற, நீ ஏன் பண்ற. சோ தனக்கு எது எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவங்க மனதுக்கு என்ன தோணுது, அதுக்கு மனதில் தோன்றுவதற்கு யார் அங்க ஆட்டுவிக்கிறா? குணங்கள், ரஜோகுணம் தமோகுணம் அவங்களை ஆட்டுவிக்குது. அதுல தோன்றதுதான் சரி அப்படின்னு முடிவு பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு பேரு தே நெவர் கம் டு சாஸ்திரா. பகவானோட வார்த்தைகள் பக்தி மட்டும் இருக்கும், உச்சகட்ட பக்தியில இருக்குங்க. ஆனா தே நெவர் ஹர்ட் பகவான்ஸ் வேர்ட்ஸ். அப்ப அவங்க பிகம்ஸ் பிராகிருத புருஷக. கடவுளே இல்லைன்னு சொல்றவன் வேற, அவனை நமக்கு கேட்டகரிக்கே கொண்டு வரது இல்லை ஆச்சுங்களா. அவங்க பிராகிருத புருஷக. இன்னொரு யாரு சொன்ன டிஃபரன்ஸ்? சாஸ்திரிய புருஷக. அவங்க யாருன்னா, ஏதோ பூர்வ ஜென்மத்துல பண்ணின புண்ணியம், ஒரு குரு ஒண்ணு கிடைச்சு சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு ஸ்ரத்தையோட என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தா ஒரு முன்னேற்றம் வராது. ஸ்ரத்தையோட நான் கத்துக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், இறைவன் என்ன சொல்றாரோ அதன்படி தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்ச மட்டும் பார்த்தாரு அதை 4 பேர்த்துட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்காக படிக்கிறது இல்ல, அனுஷ்டானம். இறைவன் இப்படி சொல்றாரு, இப்படி அனுஷ்டானம்னா ஃபாலோ, அதை ஃபாலோ பண்ணி ஒரு வாழ்க்கை முறைய அமைச்சுக்கிட்டு வாழ்றவங்க சாஸ்திரிய புருஷக. we are not comparing ஞானி என்றால், சாஸ்திரத்துக்குள்ள வந்த ஒரு சாதகக, ஒரு முமுக்ஷு. இவங்க 2 பேர்ல சாஸ்திரிய புருஷக, பிராகிருத புருஷக. புரிஞ்சுச்சுங்களா? இப்ப 2 பேரும் வீட்டுல 2 பேர் இருக்காங்க, கணவன் மனைவின்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 பேர்த்துக்கு சுகர்ங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் மேல சுகர், ஒரு ஸ்வீட் இருக்கு, அது எப்படியோ வந்துருச்சு. இது 2 பேர்த்துக்கும் இதுக்கு முன்னால அந்த இடத்துல இருக்கிற 2 பேருமே பார்க்கல, வீட்டுல இருக்கவங்க வேற யாரோ கொண்டாந்து வச்சிருக்காங்க, இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. அட் அ டைம் 7 o'clock 2 பேர் பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யார்? ஏன் சொன்ன? வீட்டுக்காரர் கணவன் பிராகிருத புருஷக, மனைவி சாஸ்திரிய புருஷகன் வச்சுக்குவோம். ஏன்னா ஜென்ரலா லேடிஸ் தான் அதிகமா இருக்கிற, அதனால நான் நம்ம சைடு வச்சுக்கிட்டேன். ஆச்சா, இப்ப பார்த்தோன்ன என்ன நடக்குது? இப்ப கம்மிங் டு பிரத்யக்ஷ பிரமாணம், கண்ணுதான் ஃபர்ஸ்ட் பாக்குது. உள்ள என்ன மாற்றம் நடக்குதுங்கிறது இப்ப அனலைஸ் பண்றேங்க, வெரி அலர்ட்டா இருந்தாதான் புரியும். இப்ப கண்ணு பாக்குது, அதுக்கு பேர் என்ன? பிரத்யக்ஷ பிரமாணம் மூலமாக நம்ம 2 பேர்த்து கண்ணு அதை பாக்குது. பார்த்தோன்ன உள்ள 2 பேர்த்துக்குள்ளயும் என்ன இருக்கும்? கண்ணு போய் என்ன பண்ணுது? அந்த ஞானத்தை கொண்டு போய் மனதுக்கு கொடுத்துருச்சு. டேபிள் மேல ஸ்வீட் இருக்குதுங்கிறதுல ஏக்கு பிக்கு எந்த மாற்றம் இல்லை, 2 பேர்த்து கண் நல்லா தெரிஞ்சா. ஏக்கும் அந்த ஞானம் ஏற்பட்டுச்சு, டேபிள் மேல ஸ்வீட் இருக்குங்கிற ஞானம் பிக்கு ஏற்பட்டுச்சு. அதுல மாற்றம் கிடையாது. எங்க மாறுறாங்க 2 பேருங்கிறத இப்ப நம்ம அனலைஸ் பண்றோம். ஆச்சா, அதுல எந்த மாற்றம் கிடையாது. அழகா குலோப்ஜான் வச்சுக்கலாம், அழகா 2 பேர்த்துக்கும் ஞானம் ஏற்பட்டுச்சு.
ஏற்பட்டதற்கு பிறகு உள்ள என்ன நடக்குது? இப்போ உள்ள 2 பேத்துக்குள்ளயும் வாசனை இருக்கும். வாசனைனா இதுக்கு முன்னால குலோப் ஜான் சாப்பிட்டு அதை ருசிச்சது, அதனுடைய ஃபிளேவரு, அதனுடைய டேஸ்ட் இவருக்குள்ள இருக்கும், அந்த அம்மாக்குள்ளயும் இருக்கும். 2 பேத்துக்குள்ள என்ன இருக்குது? இது பாக்குறதுக்கு முன்னால வரைக்கும் அது அன்மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்ம்ல உள்ள இருந்தது. வாசனை உள்ள இருந்ததா இல்லையா? தோன்றா நிலை. அதை பாக்குறதுக்கு முன்னால 2 பேத்துக்குள்ளயும் அதுவும் சமம். அன்மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் வாசனா. யாரே பாக்குறதுக்கு முன்னால 2 பேத்துக்குள்ளயும் தோன்றா நிலையில் அந்த வாசனை இருந்தது. அது கண்ணு கொண்டே ஞானத்தை கொடுத்தொன்ன அது அதுக்கு முன்னால சாப்பிட்டதனுடைய வாசனை பிகம்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். தோன்றா நிலையிலிருந்து இப்ப எங்க வந்துச்சு 2 பேத்துக்கும்? வாசனா. இன்னும் சாப்பிடல, எதுவுமே பண்ணல, கண்ணு பார்த்தோன்னு இதெல்லாம் உள்ள நடக்குது. வாசனா அன்மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து சாட்சி பிரத்யட்சமாக மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. அந்த அதனுடைய டேஸ்ட் அப்படியே ஒரு லிங்கரிங்க, அப்படி ருசி, அதான் ருசின்னு சொல்லுவோம். அந்த ஒரு வாசனை வந்துருச்சா? ஏக்கும் வந்துருச்சு, பிக்கும். அதுலயும் எந்த மாற்றம் கிடையாது. ஞானியா இருந்தால் இதெல்லாம் நடைபெறுங்க, எல்லாம் நடைபெறும். வந்துருச்சு. அப்புறம் அப்போ அன்மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு வாசனை வந்ததுக்கு பிறகு அதுக்கு என்ன பேர் நாம கொடுக்கிறோம்? விருத்தி, தாட். அப்ப அதுக்கு என்ன பேரு? எண்ணங்கள். வாசனையா இருந்தது, தூண்டப்பட்டு இப்போ ஒரு எண்ணம் வந்துருச்சு. கண்ணு கொண்டு போய் ஞானத்தை கொடுத்ததுனாலதான் அன்மேனிஃபெஸ்டேஷன் இருக்கிற வாசனா இப்ப எங்க வந்துருச்சு? மேனிஃபெஸ்டேஷன் விருத்திக்கு வந்துருச்சு. அப்படின்னா எண்ணம். எதை பற்றி எண்ணம்? அதோட டேஸ்ட், அந்த லைக்கிங்ஸ், அதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? செயல்பாட்டுக்கு வருவாங்க. ஏங்கிறவரு அதை போய் எடுத்து வாயில போட்டார். பிங்கிறவரு அத வாயில போடல. உள்ள இன்டர்னலா என்ன நடந்தது, அதனால அவர் அந்த ஆக்ஷனுக்கு வந்தாரு. உள்ள என்ன நடந்ததுனால அவங்க அந்த சீட் எடுத்து வாயில போடல. போடக்கூடாதுங்கிறது 2 பேத்துக்கு தெரியும். 2 பேத்துக்கு டாக்டர்லாம் அனௌன்ஸ் என்ன சொல்லிட்டாரு? டெஸ்ட் பண்ணி நீங்க இனிமேல் சுகர் சாப்பிடாதீங்கிற ஞானம் 2 பேத்துக்கு உண்டு. இவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க டெஸ்ட் பண்ண, 2 பேத்துக்கு ஈக்குவல் சுகர், 2 பேரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அறிவு 2 பேத்துக்கு இருக்கு. ஆனா ஏன் என்ன பண்ணிட்டாரு? பிராகிருத புருஷகா டக்குன்னு எடுத்து வாயில போட்டுருவாரு. அண்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரோல் ஹி வில் டூ தட். அததான் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற நான். இட் இஸ் அவுட் ஆஃப் தேர் கண்ட்ரோல் தே ஆர் டூயிங் தட் ஆக்ட், நாட் அண்டர் த கண்ட்ரோல். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கண்ட்ரோலா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே அங்க வேலைக்காக. நீங்க வேற எதை கற்பனை பண்ணாலும் இது கல்பித்தம். இவர் அன்கண்ட்ரோலா அதை போய் எடுத்து வாயில போட்டாரு. அவங்க ஒரு கண்ட்ரோல்ல நிக்கிறாங்க. சாப்பிடல, இன்னும் சாப்பிட மாட்டாங்க. என்ன நடந்தது உள்ள? அதுதான் இப்ப விசாரணை. இன்னும் டெப்த்துக்கு போறோம். இன்னும் அலர்ட்டா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தாங்களா? இப்ப நம்ம எங்க 2 பேத்துக்கு டிஃபரன்ஸ் வருது? அந்த விருத்தி வர்ற வரைக்கும் சேம். அந்த ஆக்ஷன்ல என்ன பண்றாங்க? 2 பேரும் மாறுபடுகிறார்கள். உள்ள என்ன நடக்குது? விருத்தி வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன்ல 2 பேத்துக்கு வாட் இஸ் த சேஞ்சஸ்? என்ன சேஞ்ச் நடக்குது பிட்வீன் த விருத்தி அந்த ஆக்ஷன்? இப்ப எங்க எழுதி வச்சுங்க, விருத்தி போட்டு இந்த இடத்துல ஆக்ஷனை போட்டு, ஏன்னா பக்கா டெக்னிக்கல் இது. நீங்க அப்படியே எழுதிக்கிட்டே காதல கேட்டா அப்படி காதோட போயிடும். வெரி சூக்ஷ்மம். அப்ப விருத்தியும் அந்த ஆக்ஷன் செயல்பாடு, எண்ணம் செயல்பாடு, இந்த 2க்கு நடுவுல ஒரு ஏரோ மார்க் போடுங்க. அங்க யாரு வர்றா, என்ன நடக்குது? இப்போ விருத்தி வந்தோன்ன 2 பேத்துக்குமே ராக துவேஷம் வரும். அப்பதான் உள்ள வரும். விருப்பு வெறுப்புங்கிறது அந்த இடத்துல உள்ள வரும். அந்த டேஸ்ட் ராகம்னா என்னது? அது அந்த விருப்பு அல்லது வெறுப்பு. இப்ப இந்த இடத்துல வந்த குலோப்ஜான் பார்த்தா அங்க வெறுப்பா வரும். விருப்பு அப்படிங்கிற ஒரு அது மேல ஒரு விருப்பு தானா தோணும். அந்த எண்ணம் என்ன பண்ணுது அவனுக்கு? அந்த புத்தியில ஒரு விருப்பு, புத்தியில தான் வரும் விருப்பு. விருப்பு வெறுப்புங்கிறது எங்க இருக்குது? மனதில். மனதில் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்றது புத்தி. அப்ப மனதுக்குள்ள இன்னொரு என்ன வருது? விருப்பு வெறுப்புன்னு ஒரு மனம் விருத்தி தோன்றினதுக்கு பிறகு இன்பிட்வீன் அந்த ஏரோ மார்க்ல தான் யார் வர்றா? விருப்பு வெறுப்பு, ராக துவேஷம் comes to play its role. இப்போ பிராகிருத புருஷனா இருக்கிறவங்க அந்த ராக துவேஷத்தை
கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க தெரியாதவங்க. அவங்க ஏன் என்ன பிடிக்குதோ நான் செய்வேன். எனக்கு எதுன்னு சரிதோ நான் செய்வேன். எனக்கு இது புடிச்சதுன்னா செய்வேன். எனக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன். எனக்கு வெறுத்ததுன்னா விட்டுட்டு ஓடி வந்துருவேன். எனக்கு பிடிக்கலைன்னா போமாட்டேன். பிடிச்சதுன்னா செய்வேன். ஏன் எங்க அவங்க எத வளர்த்திக்கிட்டாங்க நல்லா வளர வளர வருடங்கள் ஆக 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 ராகத்வேஷத்தை நல்லா உரம் போட்டு நல்லா வளர்த்தி வச்சிருப்பாங்க பிராகிருத புருஷங்க. ஏன் ராகம் பிடிச்சதுன்னா செய்வாங்க, பிடிக்கலைன்னா செய்ய மாட்டாங்க. யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். என் மனசுக்கு பிடிக்குது நான் செய்வேன். எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சேன். அவ்வளவுதான். சாமி கும்பிடுறது எனக்கு இப்படித்தான் பிடிச்சிருக்கு. நான் இப்படிதான் சாமி கும்பிடுவேன். சாஸ்திரம் சொல்லதான் அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு இப்படி சாமி கும்பிடதான் பிடிக்கும். அப்போ இப்படியே வளர்றதுனால வருடங்கள் ஆக ஆக 20, 25, 30, 35 ஆக ஆக ராகத்வேஷம் என்ன ஆயிரும் அங்க அப்படியே பழுத்து அப்படியே என்ன சொல்றது இரும்பை ஒரு இரும்பு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அழகா சொல்லுவேன். ஒரு இரும்பு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தணல்ல போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. அது 2 விஷயத்த வாங்கியிருக்கும். நெருப்பிட்டு இருந்து ஒளியும் வாங்கியிருக்கும். ஒரு தக 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 தகன்னு அப்படியே தங்க குளம். அந்த கருப்பு கலரை போய் அந்த ஒளியும் வாங்கியிருக்கும். அந்த சூட்டையும் வாங்கியிருக்கும். அப்படியே கொல கொல கொலன்னு இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி எதை வளர்த்தி வச்சிருக்காங்க இவங்க? ராகத்வேஷம் கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி வளர்த்தி வச்சிருப்பாங்க. அதனால என்ன நடக்குது? ராகத்வேஷம் அவங்களுடைய கண்ட்ரோல், ராகத்வேஷத்துடைய கண்ட்ரோல் அவங்க இருக்கிறாங்க. அப்ப ஏன் அதைத்தானே பழக்கிட்டு வந்தாங்க மனதுக்கு. பிடிச்சதுன்னா செய்வேன்னா என்ன அர்த்தம்? ராகத்வேஷம் வளர்ந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன மேல் தோக்குவான்? சூப்பர் டேஸ்ட், அந்த டேஸ்ட், அந்த வாசனை அது எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு டக்குன்னு போய் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்து போட்டு சாப்பிட்டுருவாங்க. அது அடுத்த தாட்டை அவங்களால திங்க் பண்ணவே முடியாது. அவங்களுடைய இயலாமையில் அவங்க சாப்பிடுறாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கவே என்னன்னு சாப்பிடுறது. ஏன் சாப்பிடா? நான் எத்தனை நாள் வாழ போறேன், செத்து போற வரைக்கும் வேணுங்க. அதெல்லாம் வாயில வரும். என்னென்ன வருந்துறீங்களா? ஏங்க டாக்டருக்கு தானே சொன்னாரு சாப்பிட வேணாம், ஏங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. இத்தனை நாளைக்கு சாப்பிடா நாளானைக்கு சாப்பிடா அது இருக்க வரைக்கும் சாப்பிட்டு போறேன். ஒரு கம்முன்னு போ, நீ வேணா இருந்துக்கோ. ஏன் அங்க இயலாமையை வேணா ஒத்துக்குவானா? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, யாராவது வாய் திறந்து சொல்லு. இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு ஈகோ கூடாது. அவங்க ஈகோ அப்படி செஞ்சுட்டு நீங்க அவங்ககிட்ட பேசாம இருக்கிற வரைக்கும் சேஃப். வாய திறந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னு இந்த மாதிரி வார்த்தைகளா வரும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சாக போறேன்னு முடிவு பண்ணிட்டேன், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணி முடிவு பண்ணிட்டேன், நான் தெளிவாதான் எடுத்து குலோப் ஜான வாயில போட்டேன். நான் தெளிவா இருந்தேன். ஐ டோன்ட் நீட் ஆஃப் யுவர் அட்வைஸ். தேவையில்லாம போய் வாய் விட்டு முன்ன பின்ன 10 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னால நடந்ததெல்லாம் கிளறி குப்பைய போட்டு அவங்க திருந்த மாட்டாங்க. நம்ம என்ன அன்பு பாசம் திருத்தணும், வேலைக்காவாது. இறைவனே சொல்றாரு, நான் சொன்னதே ஒரு வகை கேட்க மாட்டேங்கிறான், நீ வேற நீ சொன்னது வேற அவங்க நினைக்கிறியா? முட்டாளே இன்டைரக்டா சொல்றாரு, அழுங்கா ஊசி ஓடுற. நான் சொன்னதே ஒரு வகை கேட்கறது இல்ல. இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து இத்தனையும் பண்றவன் நானு. எம்பேச்சு அவன் போட்டு போறான். நீ என்ன நினைக்கிற? உன் பேச்ச இதெல்லாம் நடக்குமா? கேட்டுக்க. இது நமக்கு தேவையான்னு கேட்டுக்க. அவங்கவுங்க இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. எடுத்து வாயில போட்ட கண் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுங்களா? போட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, ஓகே, நடக்கிறது நடக்குது. இட்ஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்மளோட லிமிட்டேஷன் என்னன்னே நமக்கு புரியுறது இல்ல. உடனே அவங்க போய் திருத்துறதாகும், அட்வைஸ் பண்றதாகும். இங்க என்ன நடக்குது? பிக்கு அதை பார்த்தோட ப்ரெஷர் இங்க ஏறும் சுவ்வுன்னு. ஏன் வாய் விடுறோம் தெரியுங்களா? இங்க நமக்கு என்ன ஆகும்? ப்ரெஷர் ஏறும். ஏன் தெரியுங்களா? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. ஐயோ இவருக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது, நாம நாளைக்கு என்ன பண்றது, அந்த பயத்துலதான் வாயை திறக்கிறமே தவிர நம்ம பேச்சு கேட்கணுங்கிறதெல்லாம் அது ஒரு அது நிறைய பேர் இருக்கலாம். அதான் என்னன்னா புருஷனா சொன்னதெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. நாம சொன்னதை கேட்கணுங்கிற அந்த எண்ணத்துல எல்லாம் இருந்திருக்காது. ஐயோ நாளைக்கு என்ன, ஏன் எனக்கு பயம் வருது? அந்த மனைவிக்கு ஏன் பயம் வருது? ஐயோ இதை தின்னு சீக்கிரமா செத்து போயிட்டாரு, நமக்கு நாளைக்கு ஆள் இல்லையே சோறு போடுறதுக்கு. ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இங்க உச்சகட்டத்துக்கு ஏறிடும். அந்த ஒரு லட்டு உள்ள போன குலோப் ஜான் போனோம்னா இங்க நடக்கிறது என்ன? ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி டு த கோர். அப்ப என்ன நடக்கும்? சண்டை தான். 4 நாள் பிரயோசனம் கிடையாது.
சண்டை போட்டு ஓஞ்சிருக்குமே தவிர ஒரு அணாவுக்கு கூட அங்க மாற்றம் ஏற்பட்டிருக்காது. சுத்தமா பிரச்சனையில தான் போய் முடியும். அப்போ இப்ப இது வந்து இஃப் ஏ அண்ட் பி ஆர் பிராகிருத புருஷக வேணா நம்ம அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ பி யாரு சாஸ்திரிய புருஷகனா, அவனை என்ன அவனுக்கு சுகர் வச்சு அந்த அம்மாவுக்கும் சுகர் அவங்களும் பாக்குறாங்க. ஆனா உள்ள வந்து அந்த ராகத்வேஷத்தை அவங்க என்ன இன்பிட்வீன் யாருக்கு ரெண்டுக்குள்ள இப்ப நான் பேசிட்டு இருக்கிறோம், விருத்திக்கும் ஆக்ஷனுக்கும் இடையில நம்ம நிக்கிறோம். அந்த இடத்துல பிராகிருத புருஷகன் அவனுடைய ராகத்வேஷத்தை வளர்த்தி வச்சதுனால அவன் அதை எடுத்தோன்னே போட்டுருவார். ஆச்சா, அதுல இருந்து இப்ப அடுத்த சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ சாஸ்திரிய புருஷகன் என்ன சொன்னார் அவரு? நிராசீகி நிர்மம. இத படிச்சு 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 கர்மயோகம் கர்மண்யேவாதிகாரஸ்தே இத கேட்டு 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 ராகத்வேஷம் மட்டாயிருக்கும். அவ்வளவுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஞானத்துக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் ராகத்வேஷம் வந்து விடுபட முடியும். ஒரு முமுட்சுவா இருக்கிறவங்க, அந்த பாதையில இருக்கிறவங்க ஓரளவுக்கு கம்ப்ளீட்டா ராகத்வேஷம் வந்து வெளியில வந்துட்டோமா அப்படின்னா பார்த்துட்டு அது வாடி போயிட்டு இருக்கும். கொஞ்சம் நான் சொல்ற ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் முன்ன ஸ்டேஜ். ஞானியானவங்களுக்கு அதை பாக்குறாங்க, எந்த வித உள்ள சலனம் வராது. ஐயா வருவட்ட விதையாகி போச்சு அந்த வாசனை எல்லாம், அது வாக்கு அது வாட்டி போயிட்டு இருக்கும். அதுக்கு முன்னால ஸ்டேஜ் என்ன நடக்குது? அப்ப சாஸ்திரிய புருஷக முயற்சி பண்ணிட்டு இருக்கான், தவம் பண்ணி தன்னை வளர்த்தி கொள்ள ராகத்வேஷம் விடுபடுவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சாஸ்திரிய புருஷகன். அவரு அந்த அம்மா அதை பாக்குது. பார்க்கும்போது என்ன வரும்? எதிரி அன்மேனிஃபெஸ்டேஷன்ல இருந்து மேனிஃபெஸ்டேஷன் வர்றதுல எந்த மாற்றம் கிடையாது. அது வந்து விருத்தியா வெளியில வர்றதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா அது ஏரோ மார்க் பிட்வீன் விருத்தி அண்ட் ஆக்ஷனுக்கு நடுவுல இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணும்? இந்த அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ராகத்வேஷத்தை கொஞ்சம் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால இது எது விருப்பு வெறுப்பில் இருந்து விடுபடுவதற்கு உண்டான முயற்சியை தவத்தை செய்து வைத்திருப்பதா? ராகத்வேஷத்துல இருந்து விடுபடுவதற்கு உண்டான முயற்சி என்னது? கர்மயோகம், பஞ்சமகா யக்னம், ஸ்வதர்ம அனுஷ்டானம். இறைவன் சொல்ற ஸ்வதர்ம அனுஷ்டானம், பஞ்சயோக யக்னம், நரயக்னம், தேவதா யக்னம், பித்ரு யக்னம் எல்லாம் எடுத்துக்குங்க. ஸ்வதர்ம அனுஷ்டானம் இறைவன் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு செஞ்சு கர்மயோகமாக வர செய்யணும். கர்மயோகமா செஞ்சாதான் என்ன நடக்கும் உள்ள அங்க அந்த கரண சுத்தின்னு என்னங்க புரிஞ்சுதா? ராகத்வேஷம் வந்து விடுபட்டு இருக்கும். அந்த அம்மா விடுபடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அல்லது ஓரளவுக்கு டக்குன்னு போய் டக்குன்னு எடுத்து வாயில போற அளவுக்கு எல்லாம் ராகத்வேஷம் உள்ள சூப்பரா இருக்காது. அப்ப என்ன நடக்கும்? அன்பிட்வீன் அந்த ராகத்வேஷம் மட்டுப்பட்டதுனால மட்டுப்பட்டு இருக்கிறதுனால இப்ப அந்த அம்மாவுக்கு ஆம்புலன்ஸ் வரும். அதுதான் ஆம்புலன்ஸ் சொல்லுவேன். அந்த இடத்துல யார் வந்துருவா? அந்த அம்மாவை காப்பாத்துறக்கு ஆம்புலன்ஸ் வரும். என்ன வரும்? இது வேண்டாம், வேண்டாங்கிற ஆட்டிடியூட் உள்ள வரணும். வெளியில வேலை செய்யற வேஸ்ட் இல்ல, உள்ள என்ன வரும்? ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் வரணும்? மனோபாவனை வேண்டாம். அந்த மனோபாவனை ஏன் வந்தது? அந்த அம்மாவுக்கு ராகத்வேஷம் மட்டுப்பட்டது மட்டுமல்ல, ஞானம். எது? மனதை வந்து எப்படி வச்சுக்கணுங்கிற அந்த அறிவு, ஞானம், அதற்குண்டான பிரயத்தனம், இந்த 3 இருக்கணும். இந்த 3 பிரயத்தனம், அதுல இருந்து விடுபடுவதற்குண்டான ஞானம் இருந்தா ராகத்வேஷத்தை கொஞ்சம் கட்டுப்பட்டு வச்சிருந்து எண்ணம் தாட் அது கட்டுப்பட்டுக்குள்ள ராகத்வேஷத்துல கட்டுப்பட்டது பிளஸ் அதுக்குண்டான ஞானத்தை சாஸ்திரம் கொடுத்திருக்கும். அதனால அவனுக்கு பேர் சாஸ்திரிய புருஷன் பேரு. ஞானம் அதோட நின்று கூடாது, பிரயத்தனம், தவம். தவம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த 3 நம்ம பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த 3 எப்படி வரும்? ஆம்புலன்ஸ். அந்த 3 வந்து வேண்டாம், அமைதியா சந்தோஷமா மனம் என்ன சொல்லுள்ள? வேண்டாம், நாட் போர்க்களம். சுபாவமா இது நமக்கு வேண்டாம். சுபாவமா வரும். உள்ள வந்து ஐயோ அம்மம்மா அப்பப்பா ஐயோ சாப்பிடலான் இருக்கே, சாப்பிட முடியலையே, அதெல்லாம் ஒரு போராட்டம் இருக்காது. ஐயோ சுகர் வேற வந்துருச்சே, இந்த சுகர் நான் ஸ்வீட்னா அவ்வளவு நல்லா சாப்பிடுவேனே, இந்த சுகர் வந்தது என்னால சாப்பிடவே முடியலையே, ஒரு ஏக்கம், தடுமாற்றம், பயம் ஏதும் கிடையாது. அப்படியே சுபாவமா என்ன உள்ள சொல்லு மனம்? இது வேண்டாம். வித்தவுட் எனி சஞ்சலம் வேண்டாம்னு சொல்றது. வேண்டாங்கிறது 2 விதமா இருக்குது. வித் ஃபோர்ஸ்ல அது அல்ல, சுபாவமா அவங்களுக்கு என்ன ஆயிரும்? அது வேண்டாம். எப்படி அந்த ராகத்வேஷத்தை அவங்க விடுபட்டாங்க? தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கையிலிருந்து நீங்க ஆரம்பிச்சு புரிஞ்சுக்கணும். தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை, அப்புறம் மனசாட்சிய சாக விடாம பாதுகாத்து வச்சிருப்பாங்க.
மனசாட்சியை கொன்னவங்க இதுல பயங்கரமா தடுமாறுவாங்க. ஏன் மனசாட்சின்னு என்ன உள்ள, ஏன்னா உள்ள சொல்லிருச்சு சாஸ்திரிய புருஷனுக்கு ஆம்புலன்ஸ் வந்து சொல்லிருச்சு. ஆம்புலன்ஸ் வந்து நின்னதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ்ல ஏறணும் இல்ல, அதுதான் மனசாட்சி. ஆம்புலன்ஸ் சொன்ன பேச்சு கேட்கணும் இல்ல, ஆம்புலன்ஸ் சில பேருக்கு வந்துருங்க. அப்ப மனசாட்சி நீங்க தொலைச்சிருந்தீங்கன்னா, மனசாட்சின்னு என்னங்க, எது உடலுக்கு எது தர்மம், அந்த இடத்துல என்ன இருக்கணும், தர்மம் என்ன இருக்கு, குலோப்ஜான்ல போய் என்னங்க தர்மம், உடல் தர்மம் இறைவனால கொடுக்கப்பட்டது இந்த தர்மம் உடல், அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை நான் நாசம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மனசாட்சி அங்க வேலை செய்யணும்னா, அத ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், தர்ம அதர்மத்தை ஃபாலோ பண்ணி மனசாட்சிய பாதுகாத்து வச்சிருந்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்தா ஏறுவீங்க. இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம், ஆம்புலன்ஸ் அடிச்சு அது ரிட்டர்ன் ஆகி போயிடும். நாம என்ன பண்ணுவோம், எடுத்து வாயில போட்டு. இதெல்லாம் ப்ராசஸ், டெவலப்மெண்ட்ல வர ப்ராசஸ். ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு வந்துரும், வந்து அனுப்பிச்சு விடுறது ஒரு ஸ்டேஜ், வந்ததுக்கு அப்புறம் ஏறதுங்கிறது ஃபைனல் ஸ்டேஜ். அப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த ஸ்வீட் எடுத்து வாயில இத்தனை உள்ள விஷயங்கள் நடைபெறுகிறது. சோ அப்ப அந்த மனசாட்சி தான் என்ன முடிவு பண்ணுது, வேணும் வேண்டாம். அந்த மனசாட்சி தான் நான் தர்மம் அதர்மத்தை ஃபாலோ பண்றதுன்னு சாஸ்திர கர்மயோகத்துல என்ன ஆரம்பிப்பாரு. சோ இப்ப 3 ஸ்டேஜ் பார்த்தோம். வாசனா, விருத்தி, வியாபார நியாயம்னு பேரு. இது ஒரு டீச்சிங் ஆஃப் பகவான் இது. அதத்தான் இங்க சொல்றார். என்ன நியாயம் இது, வாசனா, அதுக்கப்புறம் என்ன வந்தது விருத்தி, அதுக்கப்புறம் வியாபாரம்னா ஆக்ஷனை தான் வியாபாரம்னு சொல்லுவோம். நான் அது தமிழ்ல உங்களுக்கு மாத்தி கொடுத்தேன், இது சமஸ்கிருதத்துல ஒரு சாஸ்திர நியாயம். இதுதான் மனதுக்குள்ள நடைபெறுகிற செயல். இந்த அறிவோடு நம்ம எங்க போலாம், இப்ப 33வது ஸ்லோகத்துக்கு போலாம். ஏன் அனுஷ்டரி இப்ப புரிஞ்சுங்களா, ஏன் சாஸ்திர நான் சொன்னத கேட்கல, ஏன் அவன் டாக்டர் சொன்னதை கேட்கலையோ அதேதான் நான் சொன்னதையும் கேட்கலிங்கிறது இப்ப நம்ம கனெக்ட் பண்ணும். இது சுகர் வந்தவங்க அது ஏன் சாப்பிட்றாங்க, ஏன் சாப்பிடல, இப்போ இறைவன் கொடுத்து கமிங் டு தி எக்ஸாம்பிள் ஓரமா வச்சு, இந்த டெக்னாலஜி அந்த டெக்னிக்கல் பாயிண்ட் புரியறதுக்காக நான் உதாரணத்தை எடுத்து வச்சு சொன்னேன். இப்ப கம்மிங் டு பகவத்கீதா. இப்ப இங்க இவர் என்ன சொல்றாரு, ஏன் பேச்ச ஏன் எல்லாம் கேட்கறது இல்ல அப்படிங்கறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டா, இப்போ அவனுடைய பிரகிருதி டிசைர்ஸ், அப்ப அதுக்கு விளக்கம் கொடுப்பார். என்னன்னு, அவன் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய பாப்பம் அவனை வந்து சத்துவகுணத்தோட பிறப்பா இருக்கும், அல்லது ரஜோகுண பிறப்பு தமோ குண பிறப்புலதான் அவன் செயல்பட்டு கொண்டு இருப்பான். அதுதான் மெயின் ரீசன். அப்போ தமோ குணத்துல இருக்கவனுக்கு நான் சொல்றதெல்லாம், நான் சொன்னதை ஏன்னு கேட்க மாட்டான். ரஜோ குணத்துல இருக்கிறவன் நான் சொல்றது தப்பும்பான், சத்துவ குணத்துல இருக்கிறவன் ஏத்துக்குவான். இவ்வளவுதான். அவரே டக்குன்னு சொல்லிடுறாரு, அவ பூர்வ ஜென்மா. அப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ அவங்கள திருந்திருக்கு என்னதான் வழி, மாறவே முடியாதா, சத்துவகுணத்துல பிறந்தவங்க மட்டும்தான் மாறுறாங்க, அப்ப வாட் அபவுட் அதர்ஸ் டூ அப்படிங்கறதுக்கு அவர் அடுத்த ஸ்லோகத்துல அழகா இப்படி இருந்தா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற வழின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோகத்தை முடிச்சிருவோம். ஏன் அவங்க என் பேச்சு கேட்கறது இல்லை, அது ஒரே வழி. இவ்வளவு அழகா கர்மத்திலிருந்து விடுபட்டு, கர்ம தழையிலிருந்து விடுபட்டு, புண்ணிய பாப்பத்திலிருந்து விடுபட்டு, பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு இவ்வளவு அழகழகா சொன்னாலும் உள்ளேயே ஏன் வர்றதில்லை. ஞானவானபி சத்ருஷம் சேஷ்டதே 33வது ஸ்லோகம். சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதே ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி. எல்லாம் எதுல செயல்படுறாங்க, பிரகிருதி குணம், சத்துவ ரஜோ தமோ குணம், பிரகிருதி யாந்தி பூதானி நிகிரக கிம் கரிஷ்யஸ்தி. என்ன சொல்றாரு, ஞானவானபி. அவர் உதாரணத்தை எடுக்கிறாரு. இப்ப நீ ஞானி எடுத்துக்கோ, நீ இந்த பிராகிருத புருஷனை வேண்டாம், நீ ஞானியவே எடுத்துக்கோ. ஞானவானபி அவங்களுமே ஸ்வஸ்தியாக அவங்களுக்கு சொந்தமான வாசனை, அவங்களுக்கு வேற வாசனை தான் இருக்கும். அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்துக்கு உண்டான வாசனை தமோகுணம் சத்துவகுணத்துக்கு வந்துதான் அவங்க ஞானத்தை பெற்றுக்க முடியும். நோ டவுட் இன் தட். பட் வாட் அபவுட் த வாசனை இன்சைட் ஞானிஸ் மைண்ட்? பூர்வ ஜென்மத்து வாசனை, இந்த ஜென்மத்து வாசனை உள்ள இருக்குமா இருக்காதா? இருக்கும். வெளியில வருமா வராதா? அது வரும். வராமல இருக்காது. ஏன்னா ஞானியான எல்லாத்தையும் ரப்பர் வச்சு வாசனை எல்லாம் யாராவது அழிச்சு விடுறாங்களேன்னு உள்ள வந்து
அதெல்லாம் நடக்காது. அது வெளியில வரும். வாசனை வெளியில வரும். அதான் வருபட்ட விதை. அந்த வருபட்ட விதைன்னா என்னன்னு இங்க சொல்றேன். அவருக்கு என்ன ஆகும்? வாசனை வரும். குலோப்ஜான பார்த்தோன்னா என்ன பண்ணும்? அப்படி அதோட டேஸ்ட் ஞாபகம் வரும். அதோட லிங்கரிங் இதுவா வாசம் வரும். ஏலக்காய் வாசம் வரும். அது உள்ள என்ன போட்டு செஞ்சோமோ அதோட வாசம், அதோட டேஸ்ட் அவருக்கும் வரும். அவரும் சுகர் பேஷண்டா இருக்கலாம். ஏன் ஞானியில சுகர் பேஷண்ட் ஆகக்கூடாது? இருக்கலாம். அது அவருடைய உடல் உபாதை, பூர்வ ஜென்மத்து இது அவருக்கு அது வரும், அது எல்லாமே. அச்சா ஞானவான் அப்பி ஸ்வஸ்யாக பிரகிருதேகே பூர்வ கரும சேஷத்தில் பிரகிருதேனா பூர்வ ஜென்மத்துல செஞ்ச கிருத்தம் பிரகிருதே பூர்வ ஜென்மத்தில் கிருத்தம் புண்ணிய பாப்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் சத்ருஷனா அதுக்கு அனுகூலமா தான் ஒரு நாள் நடக்க முடியும். மாறி நடக்க முடியாது. அதுக்கு அனுகூலம் ஒரு நாள் நடக்க முடியுமே தவிர மாறி ஞானம் ஏற்பட்டதுனால உள்ள இருக்கிற வாசனைக்கு மாறாக அவருனால லைஃப் ஸ்டைல அமைத்துக் கொள்ள முடியாது. இப்ப ஞானம் பெறுவதற்கு முன்னால இப்ப நான் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் என்னுடைய ஸ்டைலு எது மாறாது. சில பேர் அதான் ஞானி ஆயிட்டாங்கன்னா இவங்க வந்து அமைதியா இருக்கணும். ஞானம் பெறுவதற்கு முன்னால அமைதியா இருந்தவங்க ஞானம் பெறுவதற்கு முன்னால அந்த ஸ்லாங்ல பேசிட்டு இருப்பாங்க. ஞானம் பெறுவதற்கு முன்னால வாய்ஸ் சத்தமா பேசினா ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் சத்தமா தாங்க பேசுவாங்க. ஏன்னா இதுல இல்லாம மாற்றம் வரும். ஞானத்துக்கு முன்னால எவ்வளவு நேரம் தூங்குனாங்களோ அதேதான் ஞானத்துக்கு அப்புறம் தூங்கி ஆகணும். இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஞானத்துக்கு முன்னால வரைக்கும் எப்படி ஒரு அவங்களுடைய உடல் அமைப்பு இருந்ததோ அதெல்லாம் இருப்பாங்க. 5 அடி 2 அடி 2 அகலம் இருந்தவங்க ஞானத்துக்கு அப்புறம் ஏங்க 5 அடி மாறுவாங்களா இல்ல 5 அடி 4 அடி மாறுவாங்களா? மாற மாட்டான்னு தெரியுதுல்ல. அப்ப அதே தானே உள்ள இருக்கிற விஷயங்களும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் அதே தானே. என்ன நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவரு அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஏறி உட்காந்து போயிருவாரு. அதுதான் அங்க நடைபெறதை தவிர வெளியில ஒண்ணும் மாற்றம் தெரியாது. பேசல செயல் சில ஞானிகள் பாருங்க பாலிடிக்ஸ்ல போறாங்க. அது தப்புன்னு உலகம் நினைக்குது. அப்படிலாம் கிடையாது. அவருக்குள்ள அந்த பாலிடிக்ஸ்ல போய் அத்தனை மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு இருந்தா தாராளமா போலாம். யாரு சொன்னா ஞானி ஆனதுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ் போக கூடாதுன்னு? அவரு சாமியாரு. அவருக்கு எதுக்கு பாலிடிக்ஸ்? நீ எங்க படிச்ச? ஞானி பாலிடிக்ஸ்ல வரக்கூடாதுன்னு யாரு சொன்னா? கிவ் மீ த ப்ரூஃப். பாலிடிக்ஸ்ல வரலாங்கிற ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன். நீ இல்லீங்கிரி வரக்கூடாதுங்கிறீல கொண்டா ப்ரூஃப. அப்படி பேச தெரியும் நமக்கு. கிவ் மீ த ப்ரூஃப். வாயில வட சுடாத. கிவ் மீ த ப்ரூஃப். எந்த சாஸ்திரம் எந்த இடத்துல ஞானி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எங்க இருக்குது? சொல்ல போனா அந்த காலத்துல அரசனா இருந்த ஞானிகள் அதிகம். ஞானிகள் அரசன் ஞானிதான் அதிகமா இருந்தாங்க. அதனாலதான் நாடு பாரதம் உலகத்துல நம்பர் 1 நாடாக இருந்ததற்கு காரணம் அதனுடைய நாட்டுடைய வளம் அதனுடைய செழிப்புக்கு காரணம் அந்த ஞானிகள் மிதிச்ச மண்ணுனாலதான். அவங்க கால் பட்டதுனாலதான் பாரதமே புனிதமா இருந்தது. யாரு சொன்ன அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு? எதையும் கத்துக்கிறது கிடையாது. அடுத்தது சில பேர் ஆசிரமம் வச்சு பாத்தீங்கன்னா இங்க இங்க அமெரிக்கால ஒரு ஆசிரமம், இங்க ஒரு ஆசிரமம், அங்க ஒரு ஆசிரமம் வச்சு மேக்சிமம் சன்னியாசிகளை உருவாக்கணும். அது ஒருத்தருக்கு தோணுச்சு. மேக்சிமம் உயிரோடு இருக்க வரைக்கும் எத்தனை சன்னியாசிகளை உருவாக்கணுமோ உருவாக்கிடணும். எத்தனை பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ எத்தனை பேத்துக்கு சொல்லிக் கொடுத்தணும் அப்படின்னு ஒருத்தர். இன்னொரு சன்னியாசி இன்னொரு ஞானி என்னங்கிறாரு, சன்னியாசிக்கு சொல்லிக் கொடுக்கறத விட இந்த கிரகஸ்தாவை குடி அதுகளுக்கு சொல்லு. அப்பதான் அது இதை விட அதை விட ஏன்னா அவன் செத்தானா அது அவனோட போயிடும். ஆனா கிரகஸ்தா புடிச்சு வச்சு உட்கார வச்சு மண்டை தட்டி கொடுத்தோம்னா அது எப்படி அடுத்தது அவருக்கு ஈஸி. இவரு இன்னும் இன்டெலிஜென்ட். இவரு நான் யார் சொல்றது மனசுக்குள்ள இருக்கும் அதை அப்படியே ஓட்டிக்கிட்டே வா. ஒருத்தர் நான் சன்னியாசி மட்டும்தான் சொல்லி தருவேன்னு ஒரு குரூப் இருந்தது. அப்ப என்னாச்சு? அழிவு நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சன்னியாசி கத்துக்கிறானா அப்புறம் அவர் கத்துக்கிறாரா அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சா? அவரை நம்பி ஒரு 4 ஸ்டூடெண்ட் வருவாங்களா? அவ்வளவுதான். அது எங்க போயிட்டு இருந்தது? அழிவு நோக்கி போய் ஆரம்பிச்சிருச்சு. டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணாரு ஒருத்தர், வா நீ சன்னியாசிக்கே சொல்லி தர மாட்டேன்டா, நீ வா கிரகஸ்தாவை புடிச்சு வச்சு குத்துன்னு குத்தி உட்கார வச்சு அவனை எப்படி மயக்கணுமோ மயக்கி கிளாஸ்ல இருந்து உட்கார வச்சு புடிடா ஞானத்தை புடிடா. ஏன்னா உனக்கு கொடுத்தாதான் இது வளர்ச்சி அடையும். ஆலமரமாக வளரணும்னா உன்னை தாண்டா பிடிக்கணும். ஆனா நீ வரமாட்ட லேசில. சன்னியாசி கிளாஸ் வந்து ஈஸியா வந்துருவாரு. கிரகஸ்தாவை பிடிக்க அதுக்கு சொல்லியிருந்த சுவாமி கிரகஸ்தாவ கிளாஸுக்கு பிடிக்கிறது இருக்குதேம்மா ஐயோ ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன் அவங்க எதை நோக்கி போயிட்டாங்க? பிராகிருத புருஷங்க போயாச்சு. அவங்கள புடிச்சு கிளாஸ்ல உட்கார வச்சு குத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவங்களுக்கு தெரியும். அந்த கிரகஸ்தா சொல்லி ஏன்னா சன்னியாசி முடிவு பண்ணிட்டான் என் வாழ்க்கையே இதுதான். அவன் கிளாஸ் விட்டு எங்கேயும் போக மாட்டான். ஆனா கிரகஸ்தா அப்படி இல்ல. ஊர் சுத்திட்டு இருக்கிறாள் புடிச்சு உட்கார வைக்கிறது ஐயோ
ரொம்ப கஷ்டம். ஆனா அங்க கொடுத்தாதான் அது ஆலமரம் வளரும், அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும், விருட்சம் ஆழ விருட்சமாக மாறும். சோ இவர் என்ன சொல்றாரு, அப்படி இருக்கிற சன்னியாசி நம்ம பார்க்கணும். சில சன்னியாசி டீச் பண்ணுவேன், அமைதியா டீச் பண்ணுவேன், அதையும் நம்ம பார்க்கிறோம். டீச் பண்ணுவேன், எனக்கு என்னோட முடியிற வரைக்கும் டீச் பண்ணுவேன், நான் ஓஞ்சுக்குவேன், அவ்வளவுதான். என்னை மறுபடியும் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு டீச் பண்ணுவேன், நான் அமைதியா. அது அவங்களுடைய சுபாவம். மறுபடியும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் டீச் பண்ணனா வைண்ட் அப் த கிளாஸ், கிளம்பிக்கோ, நீ என்னமோ பண்ணிக்கோ, ஞானம் பெற்றியோ இல்லையோ அது எனக்கு என்னோட இது இல்லை. சில பேரு நான் டீச்சிங், சில பேர் பாருங்க இதுக்கு இறங்கிடுவாங்க, சமுதாய சேவை. இந்த ரோட்ல என்ன வரக்கூடாது, பிராந்தி பீர் கடை வந்ததுன்னா கொன்னே விடுவேன்னார், கடைசியில அவரை கொண்டு விட்டார். சோ அந்த மாதிரி சமுதாயத்துக்காக மட்டும் கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, சமுதாயத்துக்காக போராடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஒரு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு ஒரு இழிவு வருது அப்படின்னா முதல்ல போய் நிற்பாங்க. அது ஜெயில போட்டு அடைச்சாலும் கவலைப்பட மாட்டாங்க, சோறு போடலன்னு கவலைப்பட மாட்டாங்க, அடிச்சாலும் பயப்பட மாட்டாங்க, போய் ஃபர்ஸ்ட் நிற்பாங்க. நாங்க மலையில் தீபம் ஏத்துவோம், நான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறேன், நான் பண்றதை பண்ண. அப்படி சமுதாயத்துக்காக நம்மளுடைய கலாச்சாரத்துக்காக உயிரை கொடுக்கவும் ரெடியா இருப்பாங்க. அப்படி ஞானிகளை பார்க்கணும். ஏன்னா எங்க சொல்றேன் நானு, ஞானிகளிடமே பிரகிருதி என்ன பண்ணுது, இத்தனை டிஃபரன்ஸ் இருக்கும். அவங்களுடைய வாசனை பிரகாரம் தான் வாழ்ந்தாகும். ஆச்சா, இமயமலையில போய் உட்காந்து கண்காணாத இடத்துக்கு போய் அப்படியே மறைஞ்சு போனவங்களும் இருக்கிறாங்க. டீச்சிங்கும் கிடையாது, சமுதாயத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா உலக சேமத்துக்காக தியானம் பண்ணியே அந்த சூக்ஷ்மத்தை புடிச்சு லோகக்ஷேமத்தை செஞ்சவங்களும் இருக்காங்க. நமக்கு அவங்கள அது மாதிரி வந்தவங்க உலகத்துக்கு வெளியே தெரிய மாட்டாங்க. கோடான கோடி பேர் பாரதத்துல வாழ்ந்துருக்காங்க. இந்த எதுக்குமே வராதவங்க, வெளி உலகத்துக்கே வராத, வெறும் உலக க்ஷேமார்த்தம் மெடிடேஷன், தியானம் அப்படி போனவங்களும் இருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போனோம். ஆனா நீங்க பாருங்க, எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்பா இருந்தாலுமே ஞானிகள் லோக க்ஷேமார்த்தங்கிற வேர்ட்ல மாற மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ல பண்றாங்களே தவிர, அதை தவிர வாழ்க்கையில பிரதர் வெயிட்டிங் ஃபார் தேர் யம தர்மராஜா. யம தர்மராஜா வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம். எப்ப வாங்க வாங்க வாங்கன்னு. அது வர வரைக்கும் லோகக்ஷேமார்த்தங்கிற வார்த்தையில மாற்றம் கிடையாது. அந்த இடத்துல மாறிட்டானா அவங்க ஞானி அல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்ப லோகக்ஷேமார்த்தை விட்டுட்டு சுயநலத்துக்காக பணத்துக்காக ஒரு ஒர்க் பண்றாருன்னா அவர் ஞானி கிடையாது. ஞான நிஷ்டை முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாம் மேபி. இதுதான் டெஃபினிஷன். என்ன சொல்றாரு, அவங்க பிரகிருதி பிராகிருத புருஷகா, அது அவங்களுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரிதான் இத்தனை டிஃபரன்ஸ் பாக்குறமே. வாட் அபவுட் அதர்ஸ் நிறுத்துற, அத ஞானமான அப்பி போடுறாரு பாருங்க. அவங்களே அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் வாழுவாங்க. ஈஸ்வரன் கூப்பிட்டு நீ எதுக்கு ஆசிரமம் அமைக்கிற, நீ வா இமயமலையில உட்காந்து தானம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இமயமலையில தியானம் பண்றவரை புடிச்சு போற வச்சு நீ ஆசிரமம் அமைச்சு இன்னொரு 4000 பேருக்கு சொல்லி கொடுன்னு சொல்ல முடியாது. அவர் சேஃபா, ஆர் யூ டூயிங் தட், டூ இட், ஆர் யூ டூயிங் தட், டூ இட் வெல் இறைவன். ஏன்னா அவங்களுடைய உள்ள இருக்கிற வாசனைக்கு தகுந்த மாதிரிதான், பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி, பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க முடிவெடுப்பாங்க. ஆனா லோகக்ஷேமார்த்து, அதனாலதான் லோகக்ஷேமார்த்துக்கு வந்ததுனாலதான் சாஸ்திரம் அவங்களை கூப்பிட்டு நீ இத பண்ணு இத பண்ணாத அப்படிங்கிற செயல்பாட்டுக்கு ஏன் சாஸ்திரம் விதிக்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்தது சதிருஷம்னா அனுகூலமாக, பூர்வ கர்மசேஷத்துக்கு அனுகூலமாக. சேஷ்டத்தே, சேஷ்டம் என்ன, நடவடிக்கை. இப்ப கை கால ஆட்டுறது என்ன சொல்லுவோம், சேஷ்ட பண்ணாம கம்முனுக்கு சொல்றோமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம், கர்மேந்திரங்களை வச்சு வேலை செய்யற பேர் சேஷ்டைன்னு பேர். அவங்க கை காலை வச்சு எதையோ வேலை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். சேஷ்டத்தே, they will work, they will do, they will function like that. அதான் சேஷ்டத்தே. பூதானி, பிராணிகள் பிரகிருதிம் யாந்தி, அவரே அப்படிங்கும்போது நீ மத்தவங்களையெல்லாம் என்ன பண்ணாத, அவங்கவுங்க உள்ள இருக்கிற விஷயத்துக்கு தகுந்த மாதிரிதான், பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரிதான், அந்த குணத்தின் அடிப்படையில் தான். பூர்வ ஜென்ம புண்ணிய பாபம் தான் எதை டிசைட் பண்ணுது, குணங்கள் தான் எதை டிசைட் பண்ணுது, ஆக்ஷன்ஸ். அவன் செயல்படுவான். பிரகிருதி யாந்தி நிகிரக. என்ன கேள்வி கேட்கிறாரு, இந்திரிய நிகிரகம் படிச்சுமா இல்லையா, இந்திரியத்தை கட்டுப்படுத்துதல். கிம் கரிஷ்யதி, இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற நீ அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்டு நிறுத்துறாரு. இப்ப நமக்குள்ள ஒரு டவுட் வரும், அவன் இருக்கிற பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்பத்து குணத்தின் பிரகாரம் தான் வேலை செய்யறானா,
எதுக்கு இந்திரிய கட்டுப்பாடு, சாஸ்திரம் படிக்கிறது எல்லாம் எப்படி எப்படி பாசிபிள்? அதுக்கு பதில் சொல்றாரு. இந்திரிய நிகிரக அழகா கேள்வி முடிக்கிறார். அப்ப இந்திரிய கட்டுப்பாடு நான் சொல்லி கொடுக்குறேன்னா இதெல்லாம் எதுக்கு? மனசுல தோணுதா இல்லையா? அவனுக்குள்ள இருக்க வளர்ந்து போறான். அப்புறம் எதுக்கு இறைவன் வந்து பதஞ்சலி வந்து மனோ நிகிரக டீச்சி எதுக்கு? அவனே மாற முடியாதுன்னு சொல்றீங்களே ஜி. அப்புறம் எதுக்கு மனோ நிகிரக, பதஞ்சலி யோக சூத்திரம், பகவத்கீதை, கர்ம யோகம், பஞ்சமகா யக்னம் இதெல்லாம் எதுக்கு? அவன் கேட்க மாட்டான்ல. அப்புறம் எதுக்கு அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா அடுத்த ஸ்லோகங்கிறாரு சாரு சங்கராச்சாரியர். அப்படி உனக்கு தோணுச்சா இது பண்ண இதுல பாஷையை பார்த்துடலாம். எல்லா படிக்கிறேன். சத்ருஷம் அனுரூபம் சேஷ்டதே கஸ்யாகா ஸ்வஸ்யாகா ஸ்வகீயாயாகா பிரகிருதேகே மீன்ஸ் பிரகிருதிஹி நாம பூர்வ கிருத தர்ம அதர்மாதி சம்ஸ்காரம். நீ போன ஜென்மத்துல செஞ்ச தர்மம் அதர்ம சம்ஸ்கார வாசனை பிரகாரம் தான் என்ன பண்ணுவ வர்த்தமான ஜென்மாதவ். இப்ப வர்த்தமான ஜென்மத்துல நீ பண்ணின புண்ணிய பாவம் ஆதவ் போன ஜென்மத்துல பண்ணின புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரிதான் உன்னுடைய குணம் அமைகிறது. அபிவியக்தகா சா பிரகிருதி தஸ்யாக சத்ருஷம் ஏவ சர்வோ ஜந்துகு ஞானவான் அபி. ஞானத்தை பெற்றவனே அவனுடைய சுபாவத்துலதான் செயல்படுவானே தவிர கிம்புணம் மூர்க்கக. மூர்க்கனை பத்தி நம்ம என்ன சொல்றது? ஞானியே அதனோட கண்ட்ரோல் தான் இருக்கிறாரும் போது இனிமே மேல உட்கார்ந்து இருக்கிற நான் என்ன சொல்ல முடியாது? தர்ம ஆசிரமா அமைன்னு சொல்ல முடியாது. ஆசிரமா அமைச்சு என்ன பண்ண சொல்லக்கூடாது? கையும் காய் அடக்கி போய் இனிமே மேல உட்காருன்னு சொல்ல முடியாது. அவங்களே அப்படின்னா வாட் அபவுட் மூடக முட்டாள்களை பத்தி என்ன சொல்றது அப்படிங்கிறாரு. இது சங்கராச்சாரிய சொல்ற பாஷ்யம். எல்லா பிராணிகளும் அவ்வாறே ஞானியும் செய்கிறான். ஆக்ஷன் செய்யறாங்க இல்லைங்களா? எல்லாரும் ஆக்ஷன் செய்யறாங்க. எவர்களுடையது? who decides their karma? எவ்வாறு? தங்களுடைய சுபாவத்திற்கு ஏற்ப the swabhava decides the actions. the swabhavam prakriti gunam decides the action. சுபாவம் என்றால் என்ன? அதை அவர் விளக்குறார். பிறப்பின் தொடக்கத்தில். எப்ப வெளிப்பட்டது அது? பிறப்பின் தொடக்கத்தில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை பர்த் வெளிப்பட்டது. பாதியில வர்றதல்ல. 5 வயசுல சத்துவ குணத்துல ஆகிறது, 2 வயசுல அப்படி இல்லை. பிறக்கும் போதே அந்த குணத்தோட தான் பிறக்கிறான். வெளிப்பட்டது முந்தி. அது எப்படி பிறக்கும் போதே அப்படி எப்படிங்க? முந்திய ஜென்மங்களில் செய்யப்பட்ட புண்ணிய பாவன பாவங்கள் முதலேற்றுடைய வாசனை. உன் வயிற்றுல இன்னைக்கு பிறந்திருப்பான், அதுக்கு முன்னால எத்தனை ஜென்மம் எடுத்தானா யாருக்கு தெரியும்? அங்க என்ன புண்ணிய பாபத்தை செஞ்சானா யாருக்கு தெரியும்? அவனுக்கே தெரியாத போது தாயா இருக்கிறனால நம்மளால கண்டுபிடிக்க முடியுமே? என்ன முடியாது. அது பிரகாரம் தான் அவன் செயல்படுவான். அதுவே பிரகிருதி. அதுக்கு பேரு என்ன பேரு? பிரகிருதி. இந்த இடத்துல நான் பிரகிருதினா இப்ப நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா? பிரகிருதிங்கிறது எப்படி ஆத்மாக்கு எத்தனை பேர் சொல்லணும் அது மாதிரி இது என்ன ஆத்மான சில சமயம் மனதுக்கு வரும். சத்து சித்த ஆனது மாதிரி பிரகிருதிங்கிறோட கரெக்டா போட்டு புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பிரகிருதினா பூர்வ ஜென்மத்து வாசனை டிசைட்ஸ் த குணா. அந்த குணம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் செயல்படுவான். இதுக்கு பேர் என்னது? பிரகிருதி. இந்த இடத்துல பிரகிருதின்னு அர்த்தம். அதற்கேற்ப எல்லாரும் என்றால் ஞானிகளும் கூட பிரவர்த்திக்கிறார்கள். மூடர்களை பத்தி என்னடா சொல்றது? நம்ம சங்கராச்சாரிய கேட்கிறாரு, ஞானியே அது தகுந்த மாதிரி போறாருன்னா அப்ப மூடர்களை என்னன்னு சொல்றது அப்படின்னா பிராகிருத புருஷன். அவனையெல்லாம் என்ன சொல்றது? தனக்கு தோணுதான் செய்வானா என்ன சொல்றது? ஆகையா தஸ்மாத் பிரகிருதி யாந்தி பூதானி விக்கிரக கிம் கர்ஷியதி மமவா அஸ்யஸ்யவா. ஆகையால் எல்லா பிராணிகளும் சுபாவத்தையே பின்பற்றான்னு சொல்லிட்டீங்களே சுவாமிஜியே. ஆகையால் நானோ மற்றவர்களோ எப்படி அதை தடுக்கிறது? மனோ நிகிரகம் எப்படி பண்றது? நீங்க பாட்டு பதஞ்சலி எழுதி வச்சுட்டு போயிட்டீங்க. பகவான் கிருஷ்ணல பகவத்கீதையில 1008 மனோ நிகிரகத்தை பத்தி சொல்லிட்டு போயிட்டீங்க. இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம் விதவிதமா சொல்றீங்க. சம தம உபரம திதிஷா சத்தா சமாதான ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்களே. how it is possible அப்படின்னு தோணுச்சா அதுக்குதான் அடுத்த ஸ்லோகம். எல்லா எதி சர்வோ ஜந்துகு ஆத்மனக பிரகிருதி சத்ருஷம் ஏவ சேஷ்டத்தை. எல்லாம் அவங்கவுங்க பிரகாரம் தான் சேஷ்டத்தே. பிரகிருதி பிரகாரம் தான் சேஷ்டத்தே. சுபாவத்தின் பிரகாரம் தான் செயல்படுகிறார்கள். நச்ச பிரகிருதி சூன்யக கஷ்டித் அஸ்தி. பிரகிருதி இல்லாதவன் யாரும் கிடையாது. பிரகிருதியில பிறப்பே கிடையாது. சுபாவங்கிறதோட தான் பிறக்கிறான். ததக
புருஷகாரஸ்ய விஷயானுபத்தேகே சாஸ்திர அனர்த்தக்கிய பிராப்தோ இதமுச்சியத்தே. அப்ப சாஸ்திரங்கிறது அனர்த்தமாயிர மாதிரி தெரியுதே. எல்லாம் அவன் செயல்பாடுதான் போவான்னா அப்ப சாஸ்திரத்தை கொடுக்கிறாரே இறைவன், அது அனர்த்தமாகிடுமா அப்படிங்கிறத கேள்வி. கீழே படிக்கிற மாதிரி எல்லா பிராணிகளும் தங்களுடைய சுபாவத்திற்கு ஏற்றவாறே பிரவர்த்திக்கிறான்னு சொல்றீங்க. சுபாவம் மற்றும் ஒருவரும் பிறக்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஜென்மத்துக்கு தான் அவனுக்கு பிறப்பே கிடைக்குது. சுபாவம் இல்லாம ஒரு பயம் பிறக்க முடியாது. அவனுடைய பிறப்புக்கு காரணமே என்னது? பூர்வ ஜென்மத்துக்கு புண்ணிய பாப்போம். சோ எல்லாரும் அதோட பிறக்கிறாங்க. எனில் அதனால் புருஷ பிரயத்தனம், முயற்சிங்கிறது இடமில்லையோ. செல்ஃபா முயற்சி பண்றக்கங்க இடம் இல்ல மாதிரி தெரியுதே. சாஸ்திரம் வீணா அப்படின்னு மனசுக்கு தோணுதா என்ற அர்த்தம் பிராப்தமாகும். உனக்கு அப்படி தோணுச்சுன்னா, தோணணும். இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போறாங்கன்னா எப்படி சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாங்க எல்லாரும்? அப்ப யார் வர்றா? எப்படி அவங்களால முடியுது? மனோ நிகிரகம், இந்திரி நிகிரகம், சம தம உபரம திரிஷா ஸ்ரத்தா சமாதானம் எல்லாம் சொல்லிட்டே போறீங்களே, இட் இஸ் பாசிபிள், இப்படி நடக்குது அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா இது சங்கராச்சாரியர். அதுக்காகத்தான் இறைவன் என்ன பண்றாரு? பகவான் அடுத்த ஸ்லோகத்தை கொடுக்கிறாரு. சோ நம்மள அப்படி கிளறி விட்டு அப்படி நிக்க வச்சு சங்கரர் வேலை அடுத்தது படிங்கிறார். பாத்தீங்களா? இந்த இடத்தை இப்படி கிளறி விட்டு இப்படி திங்க் பண்ணு. அப்ப அதுக்கு பதில் என்னது? இதுதான் பாஷ்யம் படிக்கிறதுக்கும் மூலம் படிக்கிறதுக்கும் வித்தியாசம். பாஷ்யத்தில் நம்ம மூலத்துல நம்ம இவ்வளவு டீட்டெயிலா போக முடியாது. இதுக்கப்புறம் இது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? இந்த கனெக்டிவிட்டி, தட் இஸ் டெப்த்துக்கு புரிஞ்சுக்கணும். அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கும் போது நமக்கு இன்டெப்த் புரியும். ஓ இப்படித்தானே அப்படின்னா சொல்றாரு பாரு பகவான் என்ன சொல்றாரு? இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதௌ தயோர்ன வசமா கச்சேத் அஸ்ய பரிபந்தினௌ. என்ன சொல்றாரு? இந்திரியஸ்ய, இப்ப கேள்வி எங்க நின்னது நல்லா புரிஞ்சுக்கலாம். எதுக்கு பதில் பார்க்க போறங்கிற தெளிவு நல்லா இருக்கும். அவன் அவனுடைய சுபாவத்து பிரகாரம் தான் நடக்கிறான்னா அப்ப சாஸ்திர வீண் தானே. அப்ப பிரயத்தனம் அப்படின்னு ஃப்ரீ வில் அங்க செயல்படுறதுக்கு செயல்படாதோ. அப்பெல்லாம் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு மனசுல தோணுச்சுன்னா இந்திரியஸ்ய. இப்ப என்ன சொல்றாரு? எப்படி சில பேரு அதுல இருந்து மீண்டு வராங்க, சுபாவத்திலிருந்து எப்படி மீண்டு வராங்க. இந்திரியஸ்ய இப்ப எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? அந்தந்த இந்திரியத்தினுடைய அர்த்தே. இப்ப இந்திரிய விஷயம்னு என்னது? சப்தம், ரூபம், கந்தம், வாசனை, ரசம், டேஸ்ட், இதெல்லாம் விஷயங்கள் வெளியில் இருக்கு. அவனுக்கு இந்திரியங்கள் இங்க உள்ள இருக்கு. ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் கண்ணு, காது, மூக்கு இங்க இருக்கு. இந்திரிய விஷயங்கள் வெளியில் இருக்கா? ஆமா. சப்தாதின நீங்க ஆதிபதம் போட்டுங்க. சப்த, ரூப, ரச, கந்தன் விஷயங்களில் ராகத்வேஷௌ என்ன நடக்குது? விருப்பு வெறுப்பு வியவஸ்திதௌ. அந்த இந்திரியங்களுக்கென்றே தனியான ஒரு ராகத்வேஷம் இருக்குது. மனதுல மட்டும் இல்ல, இந்த இந்திரியத்துக்கு என்ன இருக்குது? ஒரு ராகத்வேஷத்தோட இந்திரியங்கள் இருக்குது. விருப்பு வெறுப்புகளோடு தான் அது இருக்குது. வியவஸ்திதம்னா it lives. Was means to live. எது எங்க வாழுது? ராகத்வேஷம் lives in the indriyas. வியவஸ்திதௌ. dual ராகம் துவேஷம் இரண்டு, தௌ திவச்சனம். சோ வியவஸ்திதௌ. அப்ப என்ன சொல்றாரு இறைவன்? அப்படி இல்ல, ராகத்வேஷங்கிறது இந்திரியத்திலேயே இருக்கு. விருப்பு வெறுப்பு சிலதை பாக்குறதுக்கு கண்ணுக்கு பிடிக்கும், சிலதை பாக்குற கண்ணுக்கு பிடிக்காது. மனமே இல்லாம செயல்படாமல் கண்ணுக்கு என்ன இருக்கும்? சில விஷயங்கள் பாக்குறதுக்கு பிடிக்கும், சில விஷயங்களை பாக்குறதுக்கு கண்ணுக்கு பிடிக்காது. காதுக்கு சில விஷயங்களை கேட்கறதுக்கு பிடிக்கும், காதுக்கு சில விஷயங்கள் கேட்கறதுக்கு பிடிக்காது. காதை பொத்திரம் பாத்தீங்களா? டக்குன்னு உள்ள காதுனால ஜமாளிக்கு ஒரு பெரிய சப்தம் வந்ததுன்னா உடனே இடி வந்து என்ன பண்றோம்? ஆட்டோமேட்டிக்கா மனமே அங்கெல்லாம் செயல்படவே தேவையில்லைங்க. காதுக்கு என்ன பண்ண? டப்புனு காதை பொத்துறமா இல்லையா? ஏன் காது என்ன சொல்லுது? ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சவுண்ட் சொல்லுதா இல்லையா? இடி வரப்போகுது. மனம் சொல்லியாங்க நீங்க காதை பொத்துனீங்க? நோ, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? காதை பொத்துவோம். அப்ப என்ன தோணுது? அப்ப என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம்? ஆஃப் இட்ஸ் ஓன் இந்திரியங்களுக்கு என்ன இருக்குது? ராகத்வேஷம். தயோகோ, தயோகனா அந்த ராக துவேஷயோகோன்னு அர்த்தம்.
அந்த இரண்டினுடைய வசம் சுவாதீனத்தை நகச்சே அத போய் நீ அடைஞ்சிடாதேங்கிறாரு. இந்திரியங்கள் ஏன்னா மனசு மட்டும் இல்ல, இந்திரியங்களுக்குன்னு ராகத்வேஷம் இருக்கும். நகச்சேத்து அதனோட வசத்துக்கு நீ போயிடா. கண்ணு ஒண்ணு பார்க்க சொல்லுச்சுன்னா கண்ணு பின்னால கண்ணு சொல்லுச்சுங்கிறதுக்காக பாத்துறாத. காது கேட்டுதுங்கிறதுக்காக கேட்காத. நாக்கு கேட்டுதுங்கிறதுக்காக சாப்பிட்றாத. நாக்குக்கு என்ன இருக்கும்? ஒரு ராகத்வேஷம் இருக்கும். நாக்கோட பேச்சையோ கண்ணோட பேச்சையோ அதனோட வசத்துக்கு ஆயிராத அப்படின்னு என்ன உன்னுடைய சிடுமி கொண்டு அங்க கொடுத்துறாத. சிண்டை கொண்டே அங்க கொடுத்துறாத. கண்ணுக்கு காதுக்கு கொண்டு ஒண்ணு சிண்டை கொண்டே கொடுத்துறாத. என்ன பண்ணாது? குதிரை இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே கிடக்கும். சோ கொடுத்துறாத. தவ் அப்படின்னு என்ன தவுன இரண்டு என்ன எதை பத்தி பேசிட்டு வர்றாரு? ராக துவேஷவ். ஏன்னா அந்த சான்ஸ்கிரிட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த மீனிங் எடுக்க முடியும் தான் நான் சொல்றேன். தவ் ராக துவேஷவ் அஸ்ய. யாருக்கு அஸ்யன்னு யாரை பத்தி பேசிருக்காரு? ஞானியே ஞானவானபி தான் அவருக்கு சொன்னார் இல்லையா போன ஸ்லோகத்துல? ஞானவானபி அவனை பத்தானே பேசிட்டு இருக்கிறாரு. தஸ்ய அந்த ஞானிக்கே பரிபந்தி. அதெல்லாம் என்ன ஆகுது? சத்ருக்கள் எளிமையாக அவன் அதை ஒதுக்க ஏது இந்திரியங்களில் இருக்கிற விருப்பு வெறுப்புகளை இவன் என்ன பண்ணணும்? எளிமைகளாக நினைத்து ஒதுக்க வேண்டும். ஒதுக்கிடுவாரு. நம்ம எதை பண்ணணும்? இந்திரியத்திற்குண்டான ராகத்வேஷத்தை என்ன பண்ணணும்? எனிமின்னா என்னங்க? நமக்கு நமக்கு எனிமி அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள வீட்டுல வாங்கணும் உட்கார வச்சு சாப்பாடு ஓட்ட அனுப்புவோம். என்ன பண்றோம்? நம்ம இப்படி ஒதுக்குறோம் இல்லையா? வீட்டுக்குள்ள வந்துடாத வீட்டுக்குள்ள வந்துடாதுன்னு எப்படி ஒதுக்குறோம்? அந்த மாதிரி ராகத்வேஷத்துக்கு என்ன கூடாது? கேட்டு திறக்க கூடாது. ராகத்வேஷத்துக்கு திருடனுக்கு வாங்கன்னு வேலை போட்டு சாப்பாடு ஓட்ட அனுப்புவோம். திருடா வாங்க என்னென்ன வேணும் கேட்டாங்க அனுப்புவோம். அந்த அவன் என்ன பண்றான்? வெளியே தள்ளுறமா? எப்படி எப்படி இப்படி கேமரா வச்சு உள்ள வராம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்றோம்? எவ்வளவு அலர்ட்டா இருக்கிறோம் உள்ள வராம இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி நீ என்ன பண்ணு? அந்த இடத்துல அலர்ட்டா இரு. அப்ப அதுக்கு பாஷ்யம் சொல்றாரு. இது இறைவனோட வாக்கு. அதுக்கு இறைவன் பாஷ்யம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இறைவன் என்ன சொல்றாருன்னு இவர் சொல்றாருன்னா, எல்லா இந்திரியங்களுக்கும் சப்தாதி விஷயங்களில் இஷ்டமான விஷயத்தில் ஒரு ராகம், அனிஷ்டமான விஷயத்தில் ஒரு துவேஷம். எப்ப ராகம் வரும்? இஷ்டம்னா ராகம், பிடிக்கலினா துவேஷம். பிடிச்சதுன்னா ராகம், பிடிக்கலினா துவேஷம். ரெண்டு குணம் ஏற்படுவதினால் எங்க ஏற்படுது? எல்லா இந்திரியங்களிலும் இருக்குது. ஒவ்வொரு இந்திரிய விஷயத்திலும் ராகத்வேஷம் அவசியம். முதல்ல மனதுல ராகத்வேஷம்ங்கிற பார்வையில சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாரு. ஒரு இந்திரியத்துக்கு என்ன இருக்குது? ராகத்வேஷம் இருக்கு. நீ முதல்ல அத கட்டுக்குள்ள வச்சுக்கோ. அது பின்னால போயிடாது. கண்ணு சொல்லிச்சுங்கிறக்கா கண் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். அது இந்திரியத்துக்கும் என்ன இருக்கு? ராகத்வேஷம் இருக்கு. அதுக்கு பின்னால போயிடாத. இது இயற்கையாக ஏற்படுகிற செயல். பிறப்பிலேயே கண் எங்க போகும்? அது பிடிச்சு நோக்கி போகும். பிறப்பிலேயே ஏற்பட்ட விஷயம். இது வளர வளர மனம்தான் வளர வளர ராகத்வேஷத்தை வளர்த்திக்கிற இடம். மனம்தான் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? பிறக்கும் போது குழந்தைகளுக்கு ராகத்வேஷம் கிடையாது சொல்ற பாத்தீங்களா? 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அந்த அகங்காரம் கிடையாது, ராகத்வேஷம் கிடையாது. இறைவனுக்கு சமம் பிறந்த குழந்தைகள்லாம் 2 இயர்ஸ் வரைக்கும் தன்னுடைய அபிமானம் வர்றக்கும் போது அவன் ஒரு மனிதனாவே வர்றான். அது முன்னால அது எப்படித்தான் இருக்கும்? நோ ராகத்வேஷம் அது மனசுல. இது பிடிக்குது, பசிச்சா அழுகும், பால் குடிச்சிட்டா தூங்கி. நீ ஏன் இதை சாப்பிட்ட? அதனால எனக்கு இன்னைக்கு வயிறு கடை முடங்குது. நீ ஏன் இதை சாப்பிட்டேன்னு அம்மா அது முணமுணக்காது. குழந்தை வயிற்று வலிச்சா அழுகும். சரியாச்சா படுத்து. நோ ராக நோ துவேஷம். எனக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கணும்னு உலகம் இருக்குன்னு எதிர்பார்க்காது. எனக்கு கஷ்டம்னா கஷ்டம் அழுகும். தீர்ந்ததுன்னா தீர்ந்து அது வாடு விளையாட போகும். கீழே விழுகும், எந்திரிச்சு போகும். வலி குறைஞ்சனே விளையாட போயிடும். நான் ஏன் விழுந்தேன்னு அது என்ன பண்ணாது? கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. அது பாட்டுக்கு இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்து கத்துக்கணும். அது வாடு வலிக்கிற வரைக்கும் அழுகும். வலிச்சு முடிச்சுட்டா நீ விடு, அது வாடு விளையாட போயிடும். நாமளா தான் ரூம் போட்டு ஏன் எனக்கு கை ஒடிஞ்சது, எனக்கு மட்டும் ஏன் கை ஒடியுது, எனக்கு மட்டும் வேணும் மட்டும் கை ஒடியுது. சனி திசையா ராகு திசையா புலி திசையா கண் திசையா நொச்சோ அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. தெய்வம் அதுக்கெல்லாம். இறைவனும் தெய்வமும் ஒன்று அந்த இடத்துல. ஏன் வித்தவுட் அகங்காரம். இப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்போ ஆனா அந்த குழந்தைக்குமே பிறப்பிலேயே மனதுல என்ன கிடையாது? ராகத்வேஷம் கிடையாது. ஆனா அந்த குழந்தைக்கு கண்ணுல என்ன இருக்கும்? ராகத்வேஷம் இருக்கு. அதனாலதான் கண்ணுல பார்த்தோன்னு என்ன பண்ணும்? வேணும்னு கேக்குதா இல்லையா?
ராகத்வேஷங்கிறது அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணுது. அது 4 வயசு, 5 வயசு, 6 வயசு ஆகும், 20 வயசு, 25 வயசுல என்ன ஆயிட்டே இருக்குது, அது மனதுக்குள்ள ராகத்வேஷம் அதிகமாகும். ஆனா பிறக்கும் போதே இயற்கையாகவே ஒரு இந்திரியத்துக்கும் ஏன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்ப ஒரு ஒளி வருது அப்படின்னா டக்குன்னு கண்ணை மூடணும். அதுக்காக இறைவன் கண்ணுல ராகத்வேஷத்தை வச்சு படைக்கிறார். ஒரு சத்தம் வருதுன்னா அது என்ன பண்ணிக்கணும், காதை டக்குன்னு மூடணும். இல்லைன்னா காது போயிரும், இல்ல கண்ணு போயிரும். புரிஞ்சுக்கலாம் ஏன் ராகத்வேஷம் வச்சிருக்கிறாரு, கஷ்டப்பட்டு வச்சிருக்காரு. சர்வைவல், அந்த ஆர்கனை இழக்காம இருக்குன்னா அது அந்த இடத்துல ராகத்வேஷம் இருந்தா தான் நீங்க ஒண்ணு கசப்பா கொடுங்க வேங்கும், கசப்பா சாப்பிடாது. அந்த நாக்குல என்ன இருக்குது, அதுக்கு மனசுல இல்ல. நமக்கு தெரியுது இல்ல, பிறக்கும் போது ராகத்வேஷத்தோட எந்த குழந்தையும் பிறக்கிறது இல்லையா, அது டெவலப் பண்றது நாம. ஆனா நாக்குல வச்சோன்னு என்ன சொல்றது, நீ பிறந்த குழந்தைங்க கசப்பா வைங்க தள்ளும், நான் தேனை வைங்க அப்படி உள்ள போகுதா இல்லையா, எப்படி மருந்து வச்சா அப்படியே ஒழுகும் தள்ளும். அதுக்கு எங்க இருந்து ராகத்வேஷம் என்னால யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல புரிஞ்சுது இது எப்படி குழந்தைக்கு இல்லைங்கிறான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா தெரியும். பிறந்த குழந்தைக்கு மனசுல ஒண்ணு இல்ல, ஆனா நாக்குல வச்சோட தள்ளுதாடி. அப்ப எங்க இருக்குது ராகத்வேஷம், இது கசப்பு எனக்கு வேண்டாங்கிறது எங்க இருக்குது அதுக்கு. ஏன்னா அப்படி இருந்தா தான் உயிரோட இருக்க முடியும், இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து புரியுதுங்களா. இறைவன் பர்பஸா கொடுத்திருக்கு, ஏன் தேவையெல்லாம் படைச்சிட்டாருன்னு நினைக்க கூடாது. சோ இந்திரிய விஷயத்துல என்ன இருக்குது, ராகத்வேஷம் அவசியம். ஒவ்வொரு இந்திரிய விஷயத்திலும் அப்ப இந்திரிய விஷயத்துல அவனுக்கு என்ன நடக்குது, அந்த குழந்தை பிறக்கும் போதே ராகத்வேஷத்தோட தான் நான் படைக்கிறேன். ராகத்வேஷம் அவசியம் ஏற்படும், அது இயற்கையாக ஏற்படும். அதனாலதான் சாஸ்திரம் தேவை. சின்ன வயசுல இருந்து என்ன தேவை, சாஸ்திரம் தேவை. அப்படி போயிடாத, எதுக்கு போகணுமோ அதுக்கு மட்டும் போ. இந்திரியமே போகாத விஷயம் கட்டுப்படுத்துவதற்கு தான் யாரு வர்றாங்க, ஹெல்பிங் ஹேண்ட். சர்வைவலுக்கு இந்திரிய ராகத்வேஷம் வேணும், ஆனா மெச்சூரிட்டிக்கு என்ன வேணும், சாஸ்திரத்துக்கு அதை கட்டுப்படுத்த தெரியும். அது அதுலயே வாழ்ந்துடக்கூடாது. ஆனா கடைசி வரைக்கும் எல்லாரும் எப்படித்தான் வாழ்றாங்க, கண் போன போக்கிலே மனமும் போய் வாழ்ந்து கொண்டு அகதி வினஷ்டி மூடகாங்கிறார் இறைவன் அவர்களை எல்லாம். அடுத்தது அங்கு புருஷ பிரயத்தனத்தையும் சாஸ்திரத்தினுடைய அவசியத்தை பற்றிய விஷயத்தை கூறுகிறார். தத்ர அயம் புருஷகாரஸ்ய சாஸ்திரஸ்ய விஷய. இப்ப நம்ம இந்த விஷயத்துல போய் மாட்டாம இருக்கிறது 2 உதவி வருது. ஒண்ணு என்ன கொடுத்திருக்காரு இறைவன், ஃப்ரீவில். இங்கதான் இறைவன் தேர்ந்தெடுக்கிற, இப்படி படைச்சிட்டாரு, வேற வழியில் இப்படிதான் நீ வாழ முடியும். ஆனா என்ன கொடுக்கிறாரு, உன்னை பாதுகாத்துக்கிறக்கு ஃப்ரீவில்னு ஒண்ணு கொடுக்கிறாரு. சாஸ்திர விஷயத்தில் பிரபத்திற்குண்டான ராகத்வேஷ் அது சாரி அங்கு புருஷ பிரயத்தனம்னு ஒண்ணு கொடுக்கிறாரு, ஃப்ரீவில்லையும் கொடுக்கிறாரு. சாஸ்திரத்தினுடைய அவசியத்தை பற்றி அப்ப நீ என்ன பண்ணணும், ஃப்ரீவில்ல வச்சு தேர்ந்தெடுக்கணும், சாஸ்திரத்தை தேர்ந்தெடுத்து படிக்கணும். இந்த மாதிரி படைக்கப்பட்டதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா, வாழணும்னா நான் கொடுத்துட்டேன், தப்பிக்கணும் என்ன பண்ணு, கையில சைட்ல சாஸ்திரத்தை வச்சுக்கோ. நீங்க சாஸ்திரிய புருஷகா, தீர்ந்து போச்சு. யூ வில் நாட் கோ பிஹைண்ட், யூ வில் நாட் கோ பிஹைண்ட் இந்திரியா, யூ வில் நாட் கோ பிஹைண்ட் மனா. இந்திரிய மனம் கட்டுப்பாடு என்ன பண்ணிருக்கணும், யூ ஹாவ் டு சூஸ் அண்ட் யூ ஹாவ் டு அனுஷ்டான். பிரயத்தனம், முயற்சி பண்ணணும். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் உட்கார்ந்துருந்தா ஒண்ணும் நடக்காது. சோ பிரயத்தனம் வேணும், ஃப்ரீவில்ல வச்சு தேர்ந்தெடுத்து பிரயத்தனம் பண்ணணும். ஏன் கண்ணு அப்படித்தான் ஓடும், முயற்சி பண்ணி தான் என்ன பண்ணிட்டு வரணும், முதல்ல தேர்ந்தெடுக்கிறோமா, அப்புறம் அது ஓடுதா, அப்ப என்ன பண்ணணும், மனச கண்ணை வேற பக்கம் பார்க்க வைக்கணும், இல்ல கண்ணை மூடிக்கும். எதையோ ஒண்ணு பண்றோமா இல்லையா, அதத்தான் சொல்றாரு அங்கு. தத்ர இல்ல அடுத்தது சாஸ்திரார்த்தே பிரவருத்தக பூர்வம் ஏவ ராகத்வேஷயோகோ வசம் ந ஆகச்சேத்து. அப்படி படைக்கப்பட்ட பொருளுக்கு பின்னால அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு, அதுல இருந்து உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா என்ன பண்ணு, சாஸ்திரத்துக்குள்ள வா. வேற வழி கிடையாது, கிடையவே கிடையாது. சாஸ்திர விஷயத்தில் பிரவருத்தவன். உங்க எல்லாரும் நீங்களும் எங்க பிரவருத்திக்குள்ள இருக்கீங்க, சாஸ்திர பிரவருத்தியில் இருக்கிறது தான் முதலிலே. அதுதான் ராகத்வேஷங்களுடைய வகம் ஆகக்கூடாதுன்னா சாஸ்திரத்துக்குள்ள வந்துதான் நீங்க அந்த இயற்கையிலே இந்திரியங்களுக்கு கொடுக்கப்பட்ட ராகத்வேஷம் என்ன பண்ண முடியும், கட்டுக்குள்ளும் மனதுக்குள்ள இருக்கிற ராகத்வேஷத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்ட அப்படின்னா தட் இஸ் ஆம்புலன்ஸ். என்ன பண்ணும், டேபிள் மேல இருக்கிற ஸ்வீட்டை பார்த்தாலும்
வாசனை வெளியில வந்தாலும், கண்ணு அதை சாப்பிடுன்னு அதோட ராகத்தை காமிச்சாலும் இவர் என்ன பண்ணுவாரு? தேவை வேண்டாம். யாரு நீ சாப்பிடாதுன்னு சொல்ல தேவையில்லை. எடுத்து வாயிலே விட்டாலும் துப்பிடுவார். ஐயோ எனக்கு இது வேண்டாம். சுபாவமாக அதை ஆனந்தமாக செய்யக்கூடியவர். சாஸ்திரிய புருஷன் எப்படி அதை ஸ்வீட் அவாய்ட் பண்ணுவாரு? ஆனந்தமாக. வேண்டாம். எந்தவித சஞ்சலம் கிடையாது. ரெண்டாவது என்னது? ஆனந்த பிராப்தி. வேண்டான்னு சொன்னதுல வைராகிய சுகத்தை அடையறாரா இல்லையா? வைராகிய சுகம் எப்ப கிடைக்கவருக்கு? வேண்டான்னு சொல்லும் போதுதான் அது வைராகிய சுகம். சோ அந்த வைராகிய சுகம் எதை விட அதிகம்? இப்ப பாருங்க கன்க்ளூஷன். அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறதுனால ஒரு சந்தோஷம் சுகம் கிடைக்கிறதுனாலதான் இவரு சாப்பிட்டாரு. பிராகிருத புருஷக சாஸ்திரிய புருஷக அதை சாப்பிடாம இருக்கிறதுனால அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். Who is intelligent? இதை விட அதிகமான சந்தோஷத்தை அவர் பிராகிருத புருஷன் அனுபவிக்கிற. பிராகிருதனா எடுத்து வாயில போடுறவங்க. பிராகிருத புருஷனுக்கு ஒரு சுகம் கிடைக்கும், அதனாலதான் எடுத்து வாயில போடுறாரு. உண்மையில் அதை விட அதிகமான சந்தோஷத்தை யார் அடைகிறா? சாஸ்திரிய புருஷன் அடைகிறா. மண்டுக்கு தெரியுறதில்லை. தேவையில்லாம கிளாஸுக்கு போறா, பொழப்பில்லாம கோயிலுக்கு போறா, பொழப்பில்லாம சண்டை பண்றா, தெரியுறதில்லை. பாவம். என்ன பண்றது? அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. என்ன அவங்கள போய் நாம என்ன பண்ணக்கூடாது? மாற்றுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.